அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. சன்மார்க்க அன்பர்களே, வீரநல்லூர் வாழ் பக்திமான்களே, பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் நமது வீரநல்லூர் கலாக்குளம் அழகிய விநாயகர் திருக்கோவிலில் அருள்ஜோதி விநாயகருடைய 9வது ஆண்டு வருஷாபிஷேக விழா மற்றும் 16ஆம் ஆண்டு நவக்கிரக ஜோதி விழா இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை இப்பொழுது நவக்கிரக பூஜை முடிந்து சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற உள்ளது. சிறப்பு பட்டிமன்றமுடைய தலைப்பு வள்ளலார் பெரிதும் வலியுறுத்துவது பக்தியே சமுதாய சிந்தனையே என்ற தலைப்பில் விவாதம் நடைபெற இருக்கிறது. விவாதத்தின் நடுவராக எங்களது அன்புக்குரிய பெருமதிப்புக்குரிய ஐயா சைவ சித்தாந்த கலாநிதி கவிஞர் கோ கனவி சுப்பிரமணிய ஐயா அவர்களை இந்த சன்மார்க்க சங்கங்கள் மற்றும் அருள்ஜோதி அன்னதான விநாயக கமிட்டியின் சார்பாக வருக வருக என அவர்களை வரவேற்கிறேன். அவர்கள் ஒரு சமுதாய தொண்டு செய்வதில் சிறந்தவர். நித்தம் அவரை பற்றி ஏதாவது ஒரு அறிவிப்பு நம்முடைய பத்திரிகையில் வந்து கொண்டே இருக்கும். அப்படி சோசியல் மீடியாவிலே மிகச்சிறந்த பழக்கம். ஒரு சின்ன உதாரணம், நாகக்காடில் நம்ம ஐயா அங்கே கூட நாகக்காடு வந்திருக்காங்க. உமான்னு ஒரு பொண்ணு, அவங்க ஒரு சிவனடியார் உலக சிவனடியார் திருக்கூட்டம் நிகழ்ச்சி ஒன்று நடத்தணும், எப்படியாவது எனக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஐயாண்ணா. நம்மளால் என்ன முடியும், ஒன்றும் முடியாது. நம்ம கணேச சுப்பிரமணிய ஐயாட்ட நம்பரை கொடுத்து அவர்கிட்டையும் சொல்லி பேச சொன்னோம். ஐயா லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலில் வச்சு அருமையாக நடத்தி அவங்களுக்கு சிறப்பாக செய்து கொடுத்தாங்க. அந்த பொண்ணு ரொம்ப நன்றி சொன்னேன். இன்றைக்கி அந்த பொண்ணு டாக்டர் பட்டமே வாங்கியிருக்கு மகளிர் இதுலேருந்து. அப்படி அது மட்டும் இல்லை, வருடம் ராமலிங்கர் பணிமன்றத்துலேருந்து லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலில் அவங்க வள்ளலாருடைய அந்த விழாவை பெரும்பாலும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதை வச்சு நம்ம துறையா மட்டும் துறையை வச்சு அவங்க எங்களுக்கு ரொம்ப நல்ல பழக்கம். நல்ல ஒரு அருமையான சமூக சேவகர். ஆமாம், அன்னாரை வரவேற்கிறோம். அப்புறம் இந்த பக்தியே என்ற தலைப்பில் பெரும்புலவர் இளங்கோ ஐயா செந்தமிழ் அறநெறி பேரவை செயலாளர் சுசீந்திரம் அவர்களும், ஆசிரியை கீதா அவர்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி பணி நிறைவு அவர்களையும், பாவலர் பாரதி கண்ணன் முதல்வர் பிரில்லியன்ட் மெட்ரிக் பள்ளி அவர்களையும் வருக என்று வரவேற்கிறோம். சமுதாய சிந்தனையே என்ற தலைப்பில் பேசவிருக்கும் அருமை பேராசிரியர் ராஜ் தூய சவேரியார் கல்லூரி பாளையங்கோட்டை அவர்களையும், கவிஞர் சரவணகுமார் ஐயா தூத்துக்குடி முருகேதானந்தல் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் அவர்களையும், மற்றும் திருமதி கோமதி திருநாகரச அம்மையார் அவர்கள் திருவாரூரை ஆதீன சமய பிரச்சாரகர் அவர்களையும், நம்முடைய வீரநல்லூர் அன்னதான கமிட்டி சார்பாகவும் நெல்லை மாவட்ட சன்மார்க்க சங்கம் மற்றும் சன்மார்க்க அன்பர் சார்பாகவும் வருகனன் வரவேற்று நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வைக்க நாங்கள் முன்மொழிகிறோம். அதை நான் வரமொழிகிறேன் ஐயா. நன்றி. பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலார் சுவாமிகளுடைய வாக்கை மெய்ப்பிக்கிற விதமாக ஒரு நல்ல தலைப்பில் நல்ல பட்டிமன்றம். பொதுவாக இன்னைக்கு பட்டிமன்றம்னாலே நகைச்சுவைக்கும் திரைப்பட பாடல்களை பாடியும் ஒருவர் கிண்டல் செய்வதும் கேலி செய்து கொண்டும் பட்டிமன்றங்கள் நடக்கிற நேரங்களிலே ஒரு நல்ல சிந்தனையை சீர்தூக்கி பார்க்கிற வகையிலே ஒரு சிறப்பு பட்டிமன்றமானது இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது உண்மையிலே மகிழ்ச்சி, உண்மையிலே பாராட்டுகிறோம். அதிலும் குறிப்பாக வள்ளல் பெருமானுடைய கருத்தை வலியுறுத்துகிற விதமாக வள்ளலார் பெரிதும் வலியுறுத்துவது பக்தியே சமுதாய சிந்தனையே என்ற தலைப்பிலே பட்டிமன்றம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய கருத்துக்கள் மோதலாமே தவிர கைகலப்பு வந்துவிடக்கூடாது. ஏன்னா பேச்சாளர்கள் எல்லாருமே ரொம்ப சிறப்பு பொருந்தியவர்கள். மாநில பேச்சாளர்கள் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். பேச்சாளர் தான் பெரியாள்னு இல்லை, கேட்குறாள் அதை விட பெரியாள்.
ஏன்னா அம்பை இலக்கிய பேரவே இங்கே வந்து உட்கார்ந்த மாதிரி ஐயா லட்சுமணன் ஐயா இங்கே இருக்காருன்னா ஒரு 1000 பேர் உட்கார்ந்துருக்கிறதுக்கு சமம். அவர் வந்து உட்கார்ந்துருக்கார். அடுத்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தினுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் ஐயா சந்தன மாரியப்பன் அவர்கள் இங்கே இருக்கிறார் என்று சொன்னால் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் வந்து இருக்குன்னு அர்த்தம். அப்படி பெருமக்கள் எல்லாம் இங்கே இருந்து ஒரு 10 பேர்னாலும் பயம் தரக்கூடிய வகையில் ஒரு 100 மனிதர்கள் இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்கங்கன்னா உண்மையிலே அது மகிழ்ச்சி. ஏன்னா பொதுவாக சில ஊரில் நிகழ்ச்சி கேட்பாங்க, தொலைபேசியில் தான் கேட்பாங்க, ஐயா நீங்கள் நிகழ்ச்சிக்கு வரலாமா அப்படின்ட்டு. நான் வரலான்ருவேன். அவன் கேட்ட அடுத்த கேள்வி, ஐயா நீங்கள் தனிச்சொற்பொழிவு பேசுவீங்களான்னு கேட்டான். நான் கேட்டேன், நான் தனிச்சொற்பொழிவு 3 மணி நேரம் பேசுவேன் தம்பி அப்படின்னேன். சரி சார் நீங்கள் வந்துடுங்க சார், தனிச்சொற்பொழிவு தான்ட்டான். சரின்னு நானும் போயிட்டேன் ராமநாதபுரம் பக்கம். சரின்னு சொல்லி நிகழ்ச்சி ஆரம்பிச்சிச்சு. செட்டுக்காரரும் உட்காந்துருக்காரு, பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, மொத்தம் 2 பேர் தான் இருக்கேன், நான் இருக்கேன். அப்புறம் தான் அவன் சொன்னது உணர்ந்தேன், தனிச்சொற்பொழிவுன்னு இதுதான் தனிச்சொற்பொழிவு போலன்னு நினச்சிக்கிட்டு பேச்ச ஆரம்பித்தேன். இறை அருள்ங்கிற தலைப்பில் ஒரு மணி நேரம் பேசினேன். அந்த இருந்த 2 பேரில் ஒருத்தன் கிளம்புனான். நான் ஏற்பாடு பண்ணணுன்னு விட்டு கேட்டேன், எப்பா 2 பேரும் தான், அதுலேயும் ஒருத்தன் கிளம்புனான். நான் பேச்சை நிப்பாட்டிடலாமா, முடிச்சிடலாமா, நிறைவு செய்திடலாமான்னு. அவன் சொன்னான், சார் இந்த ஒருத்தன் போகிறான் பாருங்க, அவன் தான் ஊருக்குள்ளே போய் ஆளை திரட்டி கொண்டு வருவான், நீங்கள் பாட்டுக்கு பேசுங்க சார், இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு 200 பேர் வந்துடுவான்ட்டான். அவன் பேச்சை கேட்டு ஒரு மணி நேரம் பேசினேன். இத்துடன் என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன்னு சொல்லி முடித்தேன். இந்த உட்கார்ந்துருந்த ஒருத்தன் வேகமாக என்கிட்ட வந்தான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, 2 மணி நேரம் என் பேச்சை ஒத்தையில் உட்காந்து கேட்டிருக்கான்னா அது உண்மையிலே தைரியம் அவனுக்கு வேணும். ஆனால் நம்ம பேச்சை கேட்டு வந்திருக்கான்னொன்னே நான் கை கொடுத்தேன், கையை தட்டினேன். பின்ன என்ன வேணும்னே, ஒன்றும் இல்லை, நீங்கள் சீக்கிரம் போய் சேருங்க, நீங்கள் உட்கார்ந்துருக்க சேர் இங்கே வீட்டு சேர் கொண்டு போய்க்காண்டி உட்காந்துருந்தேன்ட்டான் பாவி. நான் கெடுத்தானே பாவின்ட்டு எப்பவும் நான் விடலை. நான் திருநெல்வேலிக்காரம்ல, அவனை எப்படி விடுவேன்? விடாக்கண்டம் குடாக்கண்டம் மாதிரி அவன்கிட்ட ஒரு கேள்வியை போட்டேன், தம்பி 2 மணி நேரமாக என் பேச்சை முழு பேச்சை சொற்பொழிவு நீ தான் கேட்டிருக்க, என் பேச்சிலே உன் மனசை தொட்ட இடம் எந்த இடம்னே. அவன் சொன்னான், ஒரு இடம் நெஞ்சை தொட்டிச்சு சார்னா. எந்த இடம்னே? இத்துடன் பேச்சை முடித்துக் கொள்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த இடம் தான் என் நெஞ்சை தொட்டிச்சு. இதை நீ முதலே சொன்னால் சாயந்தரம் 7-5க்கே முடிச்சிருப்பேனப்பா, உனக்கு போட்டு இவ்வளோ நேரம் பேசுறீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இடங்கள் நடந்து போகும். சிவகாசி பக்கம் இதை மாதிரி ஒரு பட்டிமன்றம் பேருந்து 40,000 ரூபா பட்டிமன்றத்துக்கு கொடுத்தான். சார் 40,000 கொடுத்தானேன்னு சொல்லி ஒரு 3 மணி நேரம் நிகழ்ச்சியை கொண்டு போயிட்டு இருந்தேன். தீர்ப்பு சொல்லணும். தீர்ப்பு சொல்லும்போது நடுவில் அங்கே உள்ள நாட்டாமல் வந்து உட்காந்துட்டார். அப்போ தான் வந்து தீர்ப்பு சொல்ல ஆரம்பிக்க உட்காந்துட்டார். நான் நினச்சேன் தீர்ப்புக்கு நாட்டாமல் வந்துட்டார், நம்ம தீர்ப்பை நல்ல ஒரு மணி நேரம் ஆழமாக யோசிச்சு ஆய்ந்து சொல்லணும்னு சொல்லி நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். தலையை ஆட்டிக்கிட்டே இருக்காரு நாட்டாமல். நான் பார்த்தேன், நம்ம பேச்ச ரசித்து கேட்கார அப்படின்ட்டு 3/4 மணி நேரம் பேசி தொண்டை தண்ணி வற்றி பக்கத்தில் இருந்து எடுத்து ஒரு தண்ணியை ஒரு மடக்கு குடிச்சிட்டு வைக்க அப்படின்னு நல்லா ஆடிக்கிட்டு இருக்கு. இப்படியே ஆடுது தலை. நான் அப்போ தான் கூப்பிட்டு கேட்டேன், ஏன் இப்படி தலை ஆடுதுன்னேன். அவருக்கு கொண்ட நரம்பு அருந்து 3 வருஷம் ஆச்சு, அது தலை ஆடிக்கிட்டே தான் கிடக்கும்ட்டான். அந்த தலைக்கு 3/4 மணி நேரம் பேசியிருக்கேன் நான். ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது தான் இந்த மாதிரி ஒவ்வொரு அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். ஒரு ஊருக்கு நிகழ்ச்சி போயிருக்கேன், வந்து வடை கொடுத்தாங்க இங்கே. அதை மாதிரி அந்த வீட்டில் ஜாங்கிரி வச்சான். ஜாங்கிரி எடுத்து பக்கத்தில் திங்கலான்னு கொண்டு வரேன், கொமட்டது கிடந்து ஜாங்கிரி அப்படி வச்சுட்டேன். அப்போ தான் அவன் வீட்டுக்காரன் வந்து கேட்கான், ஐயா ஜாங்கிரி எப்படி அப்படிங்க. உடனே இளங்கோ ஜாங்கிரியால் ஜாங்கிரி வச்சுருக்கேன் அப்படின்னு ஏசதுக்கு போனார். நான் உடனே தொடையில் தட்டினேன், கோவப்படக்கூடாது, டென்ஷன் படக்கூடாது, அவன்கிட்ட பக்குவமாக சொல்லணும். ஜாங்கிரி மேலே எந்த தப்பும் இல்லை, நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம், 1 வாரம் தள்ளி வந்திருக்கோம்னு. அப்போ என்ன அர்த்தம்? ஜாங்கிரி 1 வாரத்துக்கு முன்னால் போட்டதில் அதை கொண்டு வச்சிருக்கையில கொஞ்சமாக அறிவு இருக்கார. அப்போது யார் மனதும் புண்படாமல் நம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். அதான் சொல்ல, இடிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டு. யார் மனதும் புண்படாமல் பேசணும். இப்போ எல்லாம் கேட்கலாம், உங்களுக்கு சொத்து எவ்வளோ இருக்குது, நகை எவ்வளோ இருக்குது, நட்டு எவ்வளோ இருக்குது, எல்லாம் கேட்கலாம். ஒன்றே ஒன்று கேட்டால் கோவப்படுவான். என்ன கேட்கணும்? உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டால் கோவப்படுவான்.
வேறு எதனாலும் கேட்கலாம். ஆனால் அறிவு மட்டும் இருக்கான்னு கேட்டவே கூடாது. ஏன்னா நிறைய பிரச்சனை. இப்படி தான் பார்லிமெண்ட்டில் வின்சன் சர்ச்சில் மேலே ஏறி பேசும்போது சொன்னாராம், இந்த அவையிலே பாதி பேர் முட்டாள்கள் இருக்கிறார்கள் தானா, அதனால் அப்ஜெக்ஷன் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னானா. உடனே சொன்னாராம், பாதி அறிவாளிகள் இருக்கிறான்னா அப்படி பேச அப்படின்னானா. பாதி அறிவாளினா என்ன, மீது முட்டா பேருக்கன்னா அர்த்தம். அப்போ சொல்றதை பக்குவமாக சொல்கிற ஆற்றலோடு இருக்க வேண்டும் பேச்சாளர் பெருமக்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த பட்டிமன்றமானது தொடங்குகிறது. நம்முடைய வள்ளல் பெருமான் அருமையான கருத்துக்களை இந்த உலகிற்கு சொன்ன பெருமான் வள்ளுவர் பெருமான். வள்ளுவர் போதித்தார், வள்ளலார் சாதித்தார். வள்ளுவர் சொன்னார், ஆனால் அதை செயல்படுத்திய காட்டிய பெருமை யாரை சார்னா நம்முடைய வள்ளலார் பெருமானை சாரும் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, வள்ளலார் என்ன சொன்னார், ஏழை எளியனுக்கு உதவி செய்ய கடவுளுக்கு போய் சேருனார். வேற ஒன்றும் இல்லை, சாதாரண எக்ஸாம்பிள் தான். நம்ம ஒரு தபாலை போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போட்டோம்னா, போஸ்ட் பாக்ஸில் தபாலை போட்டோம்னா அந்த தபால் எங்கே போகும், போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகும். நம்ம நேராக கொண்டு போஸ்ட் ஆஃபீஸ்லேயே தபாலை போட்டோம்னா அது போஸ்ட் பாக்ஸுக்கு வராது. ஈஸி. இதே மாதிரி தான் என்ன சொன்னார், ஏழை எளியவனுக்கு நீ உதவி செஞ்சேன்னா அந்த உதவி யாருக்கு செய்த உதவி, கடவுளுக்கு இறைவனுக்கு செய்த உதவி. ஆகவே இறைவனுக்கு போய் சேர்ந்துருன்னார். ஒரு பெரிய பண்ணையார், நிறைய மாம்பழம் விளைஞ்சிச்சு. உடனே அந்த ஆள் ஒரு மாட்டு வண்டி நிறைய மாம்பழத்தை கொடுத்து அனுப்பினார் வேலைக்காரன்ட்ட. வண்டிக்காரன் வண்டியை தட்டிட்டு போயிட்டே இருந்தான். போகிற வழியில் என்னாச்சு, வயிறு பசி அதிகமாயிட்டு. மாட்டு வண்டியில் மாம்பழத்தை கொண்டு போனார் சாஸ்தா கோயிலில் கொடுக்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போயிருக்கும்போது வயிறு பசி அதிகமாயிட்டு. உடனே ஒன்றுமே செய்யலை, கொண்டு போகிற மாம்பழத்தில் ஒரு 4 மாம்பழத்தை எடுத்து வண்டிக்காரன் சாப்பிட்டான். வண்டிக்காரன் மாம்பழத்தை சாப்பிட்டோன்னே மீதி உள்ள மாம்பழத்தெல்லாம் கொண்டு சாஸ்தா கோயிலில் கொடுத்தாச்சு. ராத்திரியில் சாஸ்தா பண்ணையார்கிட்ட போயிட்டார். நீ கொடுத்த மாம்பழத்தில் 4 மாம்பழம் ஏ கிளாஸ் சூப்பர் அப்படின்ட்டு போயிட்டார். அவருக்கு வேண்டாத வேலை. இதை போய் பண்ணையார்கிட்ட சொல்லணுமா ராத்திரியில்? அவன் காலையில் விடிஞ்சிச்சு நிறைய வண்டிக்காரனை மரத்தில் கட்டி வச்சு சாட்டையை வச்சு அடிக்கான். உண்மையை சொல்லு, நீ என்ன செஞ்ச, உண்மையை சொல்லுன்னு அடிக்கான். அப்போ தான் சொன்னான், ஐயா அவ்வளோத்தையும் சாஸ்தா கோயிலில் கொடுத்துட்டேன், ஆனால் போகிற வழியில் வயிறு பசி எடுத்துச்சு, ஒரு 4 மாம்பழம் நான் தின்னேன்னா. அப்போ தான் பண்ணையார் உணர்ந்திருக்காரு, இவ்வளோ நாள் நம்ம சாஸ்தா கோயிலில் கொடுத்த மாம்பழம் சாஸ்தாக்கு போல இந்த ஏழை வண்டிக்காரன் பசியில் சாப்பிட்ட அந்த 4 மாம்பழம் தான் சாஸ்தாவை போய் சேர்ந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டான்னா அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னா, அதாவது பசியோடு வந்தவனுக்கு புசி என்று கொடுத்து பாராடான்னா. ஏழை எளியவர்களுக்கு நாம் என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ அந்த உதவிகளை எல்லாம் மிக சிறப்பான முறையில் செய்கிற ஆற்றலை நமக்கு தர வேண்டும். அதுதான் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்றது. தானே அவ்வப்போது இறைவன் அங்கங்கே பிறக்குது கிடையாது. ஏன் பிறக்கான் இறைவன் அப்படின்னா, நம்முடைய மனிதர்களை காப்பதற்காக இறைவன் பிறக்கிறான். எல்லா மதத்திலையும் அப்படிதான். இயேசு பெருமான் பிறந்தார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். எல்லாம் என்னன்னா ஞானிகளை காப்பதற்கும் நம்முடைய மகான்களாக பிறந்து அவதாரித்தார்கள். ஏன் நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும், ஏன் கடவுள் பிறக்கணும்? கடவுள்கிட்ட எத்தனையோ அடியாட்கள் இருக்காங்க, பூதகணங்கள் இருக்கு. ஒரு ஆள் அனுப்பி ஒரு காரியத்தை முடிச்சுட்டு வந்துடும் சொல்லலை. ஏன்? அப்போ தான் யோசிச்சு பார்க்கணும். ஒரு சின்ன கதை சொன்னால் ஈஸியாக புரியும். ஏன்னா நிறைய விஷயத்துக்கு நம்ம கதை சொன்னால் தான் புரியும். பீர்பால் அக்பர் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். பீர்பால்கிட்ட அக்பர் கேட்டார், எப்பா உங்கள் இந்து கடவுள் ஏன் அவதாரம் எடுத்துக்கிட்டே கிடக்காரு? யாரையாவது ஒரு ஆள் அனுப்பி ஒரு காரியத்தை செய்யலாம், அவர் தான் சகல வல்லமையும் புரிந்தவர் தானே, அவர் நினைச்சா எதனாலும் செய்யலாம்லான்னாரு. சரி, இவருக்கு சாதாரணமாக சொன்னால் விளங்காது, சிலவனுக்கு சில விஷயத்த நேரில் அனுபவம் காமிச்சா தான் ஒப்புவரும்ட்டு வாயை பொத்திட்டு இருந்துட்டார். ஒரு வாரம் கழிச்சு கங்கை நதிக்கரையில் அக்பர் குடும்பத்தோடு பயணம் செய்துக்கிட்டு இருந்தார். பீர்பால் ஒன்றுமே செய்யல, நைஸாக போனார். அக்பருடைய பேரன் சின்ன பையன் கங்கை நதியில் தள்ளி விட்டான்.
உடனே பார்த்தாரு அக்பர் ஒண்ணுமே செய்யல, தானா உள்ள குதிச்சாரு, பிள்ளைய காப்பாற்றி கொண்டு வந்துட்டாரு. அப்பதான் பீர்பால் கேட்டான் அக்பர்கிட்ட, ஐயா நீங்க பேரன் விழுந்திருக்கான், நீங்க மாமன்னர் சக்கரவர்த்தி, நீங்க நினைச்சா ஒரு தளபதியை குதிக்க சொல்லியிருக்கலாம், இல்லை எத்தனை வீரர்கள் இருக்காங்க, ஒரு வீரரை இது பண்ணி காப்பாற்றிருக்கலாம், நீங்க ஏன் குதிச்சீங்கன்னா. அப்போ தான் அக்பர் சொன்னார், இது ஏன் பேரனே, நான் தான் காப்பாற்றணும், அடுத்தவன் அப்படி உரிமையாக போவானான்னு நேரம். அதான் சொன்னார், இந்து கடவுள்கள் எல்லாம் தங்களுடைய குழந்தைகளை தாங்களாக நினைத்து கொண்டு ஆபத்து ஏற்படுகிற நேரத்தில் அவதாரம் எடுத்து கொண்டிருக்கிறார்ன்னு சொல்லி பீர்பால் அக்பருக்கு சொன்னார். ஆகவே தான் இந்து கடவுள் அதர்மம் எப்போதெல்லாம் தலை தூக்குகிறதோ அப்போது தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக கடவுள் அவதாரம் கொடுப்பார். அப்படி அவதாரமாக வந்த கடவுள்தான் வள்ளல் பெருமான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வள்ளல் பெருமானுடைய கருத்துக்களிலே விஞ்சி இருப்பது பக்தி நெறியா சமுதாய சிந்தனையா என்பதை நாம் இப்போது ஆய்வு செய்ய இருக்கிறோம். முதலாக பக்தி தான் என்று பேசுவதற்கு நம்முடைய பெரும்பலவர் PLW மேல்நிலைப் பள்ளியினுடைய முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றி தமிழகம் முழுக்க வலம் வந்து கொண்டிருக்கின்ற பட்டிமன்ற பாவலர், நம்முடைய சுசீந்திரத்தில் இருக்கின்ற சிவநெறி கழகம் செந்தமிழ் அறநெறி பேரவையினுடைய செயலாளர் பெரும்பலவர் இளங்கோ இப்போது வருகை தருகிறார்கள். வருக, வளமான கருத்துக்களை தருக என்று அன்புடன் அழைக்கிறேன். ஜோதி தனிப்பெரும் கருணையை நெஞ்சில் வெளுத்தி அருள் ஜோதி விநாயகர் 9வது ஆண்டு வருஷாபிஷேக விழா மற்றும் 16ஆம் ஆண்டு நவக்கிரக ஜோதி விழா. இந்த அற்புதமான நிகழ்வினை மிகச் சிறப்பாக ஆண்டுதோறும் நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா துரைராஜ் அவர்களே, சிறப்பானதொரு பட்டிமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இலக்கிய வீதி இனியவன் அப்படிங்களுடைய பட்டத்தை நாளைக்கு முன்னாடி தான் ஐயா கம்பன் கழகம், சென்னை கம்பன் கழகத்தில் நீதியரசர், சென்னை ஹைகோர்ட் நீதியரசர் மூலமாக பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட அன்பிற்குரிய நடுவர் அவர்களே, இருபால் வழக்கறிஞர் பெருமக்களே, வருகை தந்திருக்கின்ற பக்த கோடிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாலை பொழுது என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கு ஒரு அற்புதமான தலைப்பை பற்றி பேசுகிறோம். ஏன் பேசுகிறோம்? இங்கே அருள் பிரகாச வள்ளலார், அருள் பிரகாச வள்ளலார், அருளாளர் என்றாலே பக்திமான் என்பதுதான் பொருள். இப்போ மகான் என்ற ஒரு சொல் இருக்கிறது. மகான் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா அருளாளர். சான்றோர் அல்ல, கன்ஃபூசியஸ் சான்றோர், ஈவே ராமசாமி பெரியார் சான்றோர், சமூக சிந்தனை உடையவர்கள், ஆனால் பக்தர்கள் அல்ல. அதாவது இப்படி சொல்லுகிறேனே, பக்தி என்பது ஆரம்ப காலகட்ட நெறி. எல்லா பக்தர்களிடமும் சமய சமூக சார்பு இருக்கும், சமுதாய சிந்தனை இருக்கும். ஆனால் எல்லா சமூகவாதிகளிடமும் பக்தி இருக்காது. அப்போ எது உயர்ந்தது? பக்தியினுள் சமுதாய சிந்தனை அடக்கம். ஏன் தெரியுமா? இறைவன் ஒருவன், ஒன்றே குலம், ஒருவனே தேவன். எல்லோரும் இறைவனுடைய ஒரு தாய் மக்கள். அப்படி என்றால் இந்த உலகத்தில் பிறந்த எல்லோரும் என்னுடைய சகோதரர்கள் என்பதனாலே அவர்கள் மாட்டு அன்பு காட்ட வேண்டும். இதைத்தான் வள்ளலார் செய்தார். வள்ளலாருக்கு ஆரம்பம் எதுன்னா பக்தி. 6 மாத குழந்தை, 6 மாத குழந்தையாக இருக்கும்போது வள்ளலார் எங்க கூட்டிட்டு போனாங்கன்னா அவருடைய தந்தையார் கோவிலுக்கு, சிதம்பர கோவிலுக்கு. சிதம்பர ரகசியம் என்று சொல்வார்களே, அந்த சிதம்பர ரகசியத்தை 6 மாத குழந்தை பெற்றது. அப்பொழுது அது சான்றோன் இல்லை, சமூக பார்வை இல்லை, சமுதாய சிந்தனை இல்லை, ஆனால் பக்தி இருந்தது. அந்த கோவிலினுடைய அர்ச்சகர் அப்பைய தீட்சிதர் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து நெடுஞ்சான் கிடையாக விழுந்து அந்த குழந்தையை வணங்கினார். எதிர்காலத்தில் இந்த குழந்தை பெரிய அருளாளராக, அருள் பெரும் ஜோதி, அவருக்கு பட்டமே அருள் பெரும் ஜோதி. இன்றைக்கு நாம வழிபடுகிறோமே, எதற்காக வழிபடுகிறோம்?
யாரை வழிபட முடியும்? பக்தனைத்தான், பக்தி செலுத்துபவனைத்தான் வழிபட முடியும். இதேதான் பண்ணாங்க ஞானசம்பந்தருக்கு, குமரகுருபரருக்கு. எல்லோருக்கும் இறைவன் பக்தியினால் அவர்களை ஈர்க்கிறான். பொதுவாக பக்தி நெறி, அதன் பிறகு என்னது கர்மயோகம், அதன் பிறகு ஞான யோகம். ஸ்டெப்பை ஸ்டெப்பா போகும். முதல்ல இறைவனிடம் பக்தியால் வணங்குதல், இரண்டாவது செயலால் செய்தல், அதுக்கப்புறம் ஞானம். தான் வேறு இறைவன் வேறு என்பதை இல்லாமல் இரண்டும் ஒன்றே என எண்ணுகின்ற உயர்ந்த நிலை. அந்த நிலை வரும்பொழுது எல்லா உயிர்களும் பரம் வேறு பதம் வேறு இல்ல, எல்லாம் இறைவன். பூசலார் என்ன செய்தாரு? பூசை தான் பண்ணினார். உள்ளத்துக்குள்ள கோவில் வச்சார், மனதிலே கோவில் கட்டினார். இறைவன் தேடி வந்தான். கண்ணப்பன் என்ன செய்தான்? அவன் வேடன், ஒரு மூடன், ஒரு காடன், அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அவன் என்ன செய்தான்? இறைவனை பக்தியால் நெருங்கினான். மாணிக்க வாசகர் பாடுறாரு, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பு என்னையும் ஆட்கொண்டருளி பாடுறாரு. அப்படின்னா இறைவன் என்ன செய்யறான்? யார் தன்னை வணங்குகிறார்களோ, தன்னோடு இரண்டரை கலந்து நிற்கக்கூடிய நிலையில் உள்ளவர்களை என்ன செய்ய வழங்குவான். அதனால்தான் இவர் சொல்றாரு, எப்படி சொல்றாருன்னா, நினைந்து நினைந்து இறைவனை முதலாக சொல்லும் பொழுது சொல்றாரு நினைந்து நினைந்துங்கிறார். அப்படி நினைந்து நினைந்துன்னு சொன்னவர் அதோட நிறுத்தி இருக்கலாம். அடுத்தால என்ன சொன்னார் தெரியுமா? உணர்ந்து உணர்ந்து. அடுத்த நிலை நம்ம இறைவனை நினைக்கிறது மட்டுமல்ல, இறைவனை உணர வேண்டும். இவன் தான் இறைவன், என்னை படைத்தவன். எத்தனை அறிவு பெற்றிருந்தவனாக இருந்தாலும் வள்ளுவரை சொல்வார், கற்றதனால் ஆயவையன் என்பால் வாளறிவன் நற்றால் தொழாரேன். எவ்வளவு அறிவு உடையவனாக இருந்தாலும் அவன் என்ன செய்ய வேண்டும்? இறைவனை உணர வேண்டும். உணர்ந்தால் மட்டும் போதுமா? நெகிழ்ந்து நெகிழ்ந்து மனம் உருக வேண்டும். அதனால்தான் சொன்னாங்க, அழுதால் உன்னை பெறலாமே. அப்போ ஊச்சலும் கண்ணீர், அதனால் உடம்பு நனைந்து நனைந்து வாழ வேண்டும். அடுத்தாக சொல்றாரு, மரணமில்லா பெருவாழ்வு வாங்கிடலாம் கண்டீர். பொய்யுரையேன் புனைந்துரையேன் சத்தியம். இந்த சிற்சபையிலே ஆடுகின்ற எம்பெருமானை நீங்கள் வழிபடுவதாக இருந்தால் மரணமில்லாத பெருவாழ்வு வாழலாம் என்பதையெல்லாம் பக்தி பூர்வமாக தன்னுடைய பாடல்களை எடுத்து உரைக்கிறார். சிதம்பர ரகசியம்ங்கிறது எது? இந்த உடம்பு தான் திருக்கோவில். உடம்பு திருக்கோவில். இந்த மனம் இருக்கிறதே இதுதான், உள்ளம் இருக்கிறதே இதுதான் சிற்சபை. துரியானந்த நடனம் ஆடுகின்றவன் இறைவன். இதைத்தான் திருமூலர் சொல்வார், விளக்கினை பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினில் விளக்கினை விளக்க வல்லார்க்கு விளக்குடையான் கடல் மேவலுமாவே. நம்ம என்ன செய்யறோம்? அங்க இருக்குது ஆண்டவன், ஊரெல்லாம் தேடுகிறோம், ஊரெல்லாம் தேண்டுகிறோம். அங்க இருக்கிறான். ஆரூரார் இங்கிருக்க அவ்வூர் திருநாள் என்று ஊர் ஊர்கள் தோறும் உலகுவீர். உலக்குறிப்பை அறியாத ஊமர்கள் நீவீர் விளக்கு இருக்க தீ தேடுவீர். கவிமணி அதை ரொம்ப எளிமையா சொல்லுவாரு. கோவில் முழுதும் கண்டேன், உயர் கோபுரம் ஏறி கண்டேன், தேரோடும் வீதி கண்டேன், தெப்பக்குளம் கண்டே அடி தோழி தேவாதி தேவனை யான் கண்டிலேயே. அதாவது உள்ளத்தில் உள்ளானடி அதை உணர வேண்டுமடி, உள்ளத்தில் காண்பாயனில் கோவில் உள்ளேயும் காண்பாயடி. அப்ப மனம் பக்குவப்படணும். இதைத்தான் வாரியார் சுவாமிகள் நெத்தி நிறைய பட்டையை போட்டு போனார். பக்கத்தில் இருந்த ஒரு ட்ரெயின்ல ஒரு மாணவன் அவரை கிண்டல் பண்ணான். வீட்டுக்கெல்லாம் வெள்ளை அடிப்பார்கள், இங்க சாமியை பாரு, சாமிக்கு உடம்பு பூரா வெள்ளை அடிச்சிருக்குன்னா. அவரு சொன்னாரு, அப்படியே இங்க வா. எங்கே வெள்ளை அடிப்பார்கள் தெரியுமா? குடியிருக்கின்ற வீட்டுக்கு வெள்ளை அடிப்பார்கள், பாலடைந்து கிடக்கின்ற வெட்டிக்கு யாரும் வெள்ளை அடிக்க மாட்டார்கள். என்னுடைய நெற்றியிலே அன்பு குடியிருக்கிறது, ஆன்மா குடியிருக்கிறது, அருள் குடியிருக்கிறது, பக்தி குடியிருக்கிறது. ஆகவே வெள்ளை அடிக்கப்பட்டிருக்கிறது. உன்னுடைய நெற்றி என்னது? பாலடைந்து போய் கிடக்கிறது. அங்கு எதுவும் இல்லை, இதுவும் இல்லை. அத்தனையும் இவர் சொன்ன அத்தனையும் இல்லை. அடுத்த சொல்றாரு, இந்த உலகத்துல பல சமயங்கள் இருக்கிறது. பொங்கு பல சமயம் எல்லாம் புகுந்து கலந்திட நிறவா எங்கும் கங்கு கரை காணாத கடலே என்று எங்கும் கண்ணார காண்கின்ற கதையே அன்பர் தங்க நிழல் பரப்பி மயர் சோடையெல்லாம் தனிக்கின்ற தருவே பூந்தடமே ஞான செங்குமுதம் மலரமரும் மதியே எல்லாம் செய்ய வல்ல தேவதேவே. இறைவன் எப்படிப்பட்டவன்? எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றல் உடையவன்.
சொல்வாரு இறைவனை எப்படி பக்தி செலுத்த வேண்டும். அற்புதமா சொல்வாரு, ஒருமையுடன் நினது மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். அதாவது பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது சொன்ன பாடம் படிக்கல, அவரு பட்டம் பெறவில்லை. ஆனா பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். எதிர்மறையாக சொன்னார்கள். இவர் சொன்னார், ஆசிரியரை பார்த்து சொன்னார், இப்படி சொல்லக்கூடாது. படிக்காத பள்ளிக்கு சென்ற சிறுவன் சொல்லுகிறான், எப்படி சொல்லக்கூடாது? நேர்மறையாக சொல்ல வேண்டும், வேண்டும் சொல்லணும். உடனே அவர் கோட்டா சேட்டாரு, எப்பா நீ உனக்கு வேண்டும் என்று ஒரு பாடல் சொல்லு பார்ப்போம். இப்ப சொன்னார் இவர், ஒருமையுடன் எனது மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் நிறைவு. அதாவது மனம் எப்போது இருக்குன்னா, இறைவனை வணங்கணும்னா ஒன்றுபட்டு இருக்கணும். ரிஷியதுங்கர்னு ஒரு முனிவர். இந்த ரிஷியதுங்கர் என்ன செய்தாருன்னா, கடும் தவம் இருந்தார். இந்திரனுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா இந்திரனுக்கு சில காலங்கள் இருக்கிறது. இத்தனை சதுரீகம் முடிந்தால், 1000 சதுரீகம் முடிந்தால் இந்திரனுடைய பதவி காலியாகிவிடும். இப்ப இவர் தவம் இருந்தால் இவருக்கு பதவி கிடைத்துவிடும். எனவே வானுலகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவகுல மங்கைகளாகிய ரம்பை, எதுகை, மேனகை, திலோத்தமை இவர்களை எல்லாம் அனுப்பி வச்சு இவருடைய தவத்தை கலைக்க சொன்னான். எல்லாரும் வந்தாங்க. இவர் ஆற்றங்கரையில் இருக்கிறாரு. அப்படியே குளிக்க போனாங்க. குளிக்க போகும்போது பாட்டு பாடி ஆட்டம் பாட்டுக்கிட்டு போனாங்க. இவர்கள் அதை பார்த்தார். இவருடைய தமம் கலைந்து விட்டது. உடனே ஆஹா, இந்த காது பொல்லாதது என்று சொல்லி ஒரு தடியை எடுத்து காதை கட்டி கொண்டார். மறுநாள் போனார்கள். அவர்கள் போவதை பார்த்தார். பார்த்தவுடன் தமம் கலைந்து விட்டது. ஏன்னா அப்சரசுகள். உடனே பார்த்தார், இந்த கண்கள் பொல்லாதவை என்று கண்ணை கட்டி கொண்டார். இப்ப காதையும் கட்டியாச்சு, கண்ணையும் கட்டியாச்சு. மறுநாள் போறாங்க. அவர் போகும்பொழுது நறுமணம் வீசுகிறது. அவர்கள் போட்டு வந்த நறுமணம் பொருட்கள், வாசனை திரவியங்கள். உடனே பார்த்தாரு, இந்த மூக்கு பொல்லாதது என்று 3வது நாள் மூக்கையும் கட்டி கொண்டார். காதை கட்டியாச்சு, மூக்கை கட்டியாச்சு, வாயையும் கட்டி விட்டார். இப்ப என்னாச்சு, உடல் முழுவதும் ஒரு போரை எடுத்து போட்டுக்கிட்டார். ஏன்னா அடுத்த நாள் போகும்போது அவங்க இப்படி வச்சுட்டு ஒரு ஸ்லிப்புறாங்க. அந்த தண்ணீர் அவர் திவலைகள் பட்டது. யோகோ, இந்த பெண்கள் வந்து விட்டார்கள் என்று நினைத்தார். 5வது நாள் 5 புலன்களையும் கட்டியாகிவிட்டது. இப்பொழுது அவருடைய மனம் ஏங்குகிறது, நினைக்கிறது, இன்னும் நேரம் ஆகவில்லையா, இவர்கள் வர காணுமே, இவர்கள் வந்துவிட்டு குளித்து விட்டு போயிருப்பார்களா, அல்லது இன்னும் தான் வருவார்களா என்ற எண்ணம் போய். அப்போ 5 புலன்கள் பொல்லாதவையா? இல்லை இல்லை, மனம்தான் அனைத்திற்கும் அடிப்படை. அதனால தான் சொன்னா, மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க தேவையில்லை. ஆக இப்ப என்ன சொல்ற, அதான் சொல்றாரு, ஒருமையுடன் எனது மலரடி நினைக்கின்ற ஒருமை, அந்த எண்ணம் திசை மாறக்கூடாது. அடுத்த சொல்றாரு, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசாதார் உறவு கலவாமை வேண்டும். அங்க ஒண்ணு இங்க ஒரு பேச்சு இருக்கக்கூடாது. ஒரே சிந்தனை, ஒரே செயல், ஒரே எண்ணம். எண்ணம் எல்லாவற்றிற்கும் எஜமான். மனது எதை நினைக்கிறதோ அதைத்தான் உடல் செய்யும். ஆகையினால் அந்த எண்ணம் சிறந்ததாக இருக்க வேண்டும். அதான் சொல்றாரு, பெருமை பெற்ற நினது புகழ் பேச வேண்டும். நான் படைப்பதனுடைய, நான் பிறவியினுடைய நோக்கமே இறைவனை வணங்குவது, இறைவனை சிந்திப்பது, இறைவனை உணர்வது, இறைவனை மற்றவர்களுக்கு உணர்த்துவது. அடுத்தால சொல்வாரு, பொய்யாமை பேசாதிருக்க வேண்டும், மதம் என்னும் பேய் பிடியாதிருக்க வேண்டும். இந்த மதம் என்பது இவருடைய நோக்கம் எல்லா இறைவனும் ஒன்று, ஒன்றே குலம், ஒருவனே தேவன். ஒரு சாதாரணமா ஒரு ஊரு, சின்ன ஊர், நம்ம ஊரை மாதிரிப்பட்ட ஊரு. இங்கே ஒரு யானை வளர்த்தார்கள். இந்த யானை என்ன செய்யும் சொன்னா, சிவன் கோயிலில் விசேஷம் என்று சொன்னா யானைக்கு பட்டை போட்டு அந்த கோவிலுக்கு வழிபாட்டுக்கு ஊர்வலமா அனுப்பிடுவாங்க. விஷ்ணு கோயிலில் திருவிழா என்று சொன்னால் அங்கே நாமம் போட்டு விஷ்ணு கோயிலுக்கு அனுப்பிடுவார்கள். பள்ளிவாசலிலே திருவிழா என்றால் புறையை போட்டு பள்ளிவாசலுக்கு போகும் ஊர்வலமாக. சர்ச்சிலே திருவிழா என்றால் அந்த சர்ச்சுக்கு போகும் ஊர்வலமாக. எந்த பிரச்சனையும் இல்லை. பல ஆண்டுகள் அப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு நாள் என்ன ஆயிற்று, எல்லா கோவில்கள்லையும் ஒரே நாள் திருவிழா. சிவன் கோயில் உள்ளவன் சொன்னா எங்களுக்கு யானை வேண்டும் என்றால், விஷ்ணு கோவில் எங்களுக்கு வேண்டும் என்றால், இஸ்லாமியர்கள் எங்களுக்கு வேண்டும் என்றால், கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு வேண்டும் என்றார்கள். யாருக்கு கொடுப்பது? இருப்பதோ ஒரு யானை. அவர்களுக்கு மோதல் முற்றியது. வாய்ச்சண்டை, அடுத்தது கைச்சண்டை ஆரம்பமாகியது. இப்பொழுது என்ன ஆயிற்றுனா, திடீரென்று அந்த யானை ஓட்டம் பிடித்தது. யானை ஓடியவுடன் சண்டை போட்டவர்கள் எல்லாம் சமாதானமாகி தங்களுக்குள் எல்லோரும் ஒரே குரலில் ஒலி எழுப்பினார்கள், ஐயோ யானைக்கு மதம் பிடித்து விட்டது, யானைக்கு மதம் பிடித்து விட்டது என்று. யானை அங்கே போய் திரும்பி நின்று சொன்னது, எனக்கு மதம்
பிடிக்கவில்லை, எனக்கு மதம் பிடிக்கவில்லை என்று. அக்ரிணை ஆறறிவு ஓரறிவு சொல்லும் பொழுது விலங்குகளுக்கெல்லாம் ஐந்தறிவு என்று சொல்கிறார்களே, அந்த ஐந்தறிவு உயிர்களுக்கு தெரிந்த விஷயம் ஆறறிவு தெரிந்த மனிதனுக்கு தெரியவில்லை. அதனால தான் சொன்னாரு மதம் பிடிக்காது இருக்க வேண்டும் சொன்னார். இந்த நெருப்பை புழு பற்றாது, அதே மாதிரி சூரியனை இந்த சாதாரண காற்று போய் நெருங்காது, ஒரு மான் வலிமையுள்ள புலியை தொட முடியாது, அதே மாதிரி மலையை ஒரு சிறகால் நெருங்க முடியாது. அதுபோல் இறைவா உன்னை நான் அடைய வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? பக்குவப்படுத்த வேண்டும். அன்புடைய அருளுடைய உன்னுடைய திருவடிகளை நான் பற்றி கொள்ள வேண்டும். அப்படி பற்றி கொள்வோமையானால் நான் இல்ல, இந்த உலகமே இன்புறும். அதைத்தான் தாய்மான சுவாமிகள் சொல்லாரு, எல்லோரும் இன்புற்றிருப்பதல்லாமல் வேறொன்றும் வேண்டேன் பராபரமே. அப்போ இந்த பக்தி நெறிதான் அடிப்படையாக இருக்கிறது. இந்த பக்தி நெறியினால் மட்டும்தான் சமுதாய நெறியை மாற்ற முடியும். அதனால்தான் வள்ளலார் சொன்னாரு, என்ன சொன்னாரு? இந்த ஓரறிவு உயிராகிய வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் வாடினேன் என்று சொன்னது கூட பக்தியின் பார்ப்பட்டதுதான். சமுதாய சிந்தனை எப்பொழுது வருகிறது என்று சொன்னால், இறைவனோடு நெருங்க நெருங்க எல்லோரும் இறைவனுடைய உறவுகள் என்ற எண்ணமானது மனதிலே ஆழ பதியுமானால் அது பக்தியினுடைய அடிப்படையின் காரணமாகத்தான் சமுதாய சிந்தனை வருகிறது. அது மட்டுமல்ல, இறைவனுடைய அருளால் பிறந்தவர். அவர் பாடிய நூலுக்கு பேரே திருப்புகழ் தான். திருப்புகழ் என்றாலே என்னதுதான்? அவருடைய பெருமையை சொல்லக்கூடியது. திருப்புகழ் இல்லை, அது என்ன? திரு அருட்பா. திரு அருட்பா என்றால் பக்தியினுடைய வெளிப்பாடு, பக்தியினை வெளிப்படுத்துகின்ற பக்குவமுடைய அந்த ஆன்மாவின் வெளிப்பாடு என்பதனாலே திருப்புகழ் அருணகிரிநாதர். ஏன்னா திருவருட்பாவை கொன்னதனால் அது பக்தியினுடைய முழுக்க முழுக்க பக்தியின் வெளிப்பாடுதான். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்றாரு, சமுதாய சிந்தனையை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பக்தி பாடல்தான் ராமலிங்கருடைய பாடல்களிலே மிகுதியும் சொல்லப்படுகிறது என்பதை சொல்லி அதையே தீர்ப்பாக தர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, காற்றும் மழையும் கடிகி வரும் புயலடியும் மாற்றம் என்று என்னாலும் மழை பொழியும் ஏற்ற பெருவரையும் எழுந்தாடும் கடலடையும் ஆற்றலுடன் நிற்கும் வரை நீர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டுகள் வாழ வேண்டும், இந்த மண்டபம் தொடர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டினர். அருமையா பெரும்பலவர் இளங்கோ நிறைவு செய்திருக்கார். இப்போன்னா யார் பேசுன்னு வெளியே தெரியும். இதுக்கு மேலே யாரோ ஒரு கரியாக ஒரு ஆள் உட்காந்து பேசுதான்னு இருக்கும். நம்மளே ஏற்கனவே நல்ல கலரு, இதில் இருட்டில் உட்காந்தா என்னத்தை தெரியும்? சிரிச்சா தெரியும் யாரோ ஆள் இருக்காங்கன்ட்டு. இப்போ தான் கொஞ்சம் வெளிச்சத்தை போட்டு நம்ம துறை என்ன சரி வெளிச்சத்தில் பார்ப்போம் சார்வாளன்னு சொல்லி லைட்டை போட வச்சுருக்காப்ப. ரொம்ப அருமையாக பேசியிருக்கார். வள்ளல் பெருமான் எப்படி பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டார்கள் என்பதை மிக சிறப்பான முறையில் நமக்கு தெள்ள தெளிவாக விளக்கி இருக்கின்றார். இதுக்கெல்லாம் மறுமொழி கொடுக்கணும்னா நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். ஏன்னா அவ்வளவு ரொம்ப அருமையாக பேசியிருக்கார். அவர் பேசின பிறகு வேறு யாரும் பேச முடியாது. கோடை இடி குமுறு எரிமலை மாதிரி அப்படி பொறிஞ்சு தள்ளிட்டு போயிருக்காரு அவர் ஏன்னா நம்ம வள்ளல் பெருமான் பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு ஈடுபட்டார்கள் என்பதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். சிதம்பரத்துக்கு 6 மாத குழந்தையாக கொண்டு போகும்போது சிதம்பரம் ரகசியம் தெரிந்து குழந்தை திரித்து தான். அப்பைய தீட்சிதர் அந்த குழந்தைய சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குறார். விழுந்து வணங்குதுலேயும் 2 வணக்கம் இருக்கு. ஒன்று சாஷ்டாங்க நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம். இப்போ நமக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. இப்போ இருக்க பொம்பளைக்கு என்ன தெரியும்னா புளியாதரை தெரியும், சக்கரை பொங்கல் தெரியும். இவளுக்கு வாரியில் கம்மா 2த்துக்கும் சண்டை தானே தவிர பக்கத்து வீட்டு அக்காட்ட பழக்கம் இருக்காது, லைக் இருக்காது. ஆனால் 150 லைக்கு வெளியே வரும். இருந்து எதுக்கு? ஊரில் நம்ம தெருவில் நம்ம பழக்க வழக்கம் இருக்கணும், 4 பேர்கிட்ட பேசணும். அந்த மாதிரிலாம் பழைய காலத்து மாதிரிலாம் இல்லை இன்னைக்கு. ஏன்னா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய தெரிஞ்சிருக்கணும். பஞ்சாங்க நமஸ்காரம்னா பெண்கள் கீழே விழுந்து வணங்கும் போது 5 அவயங்கள் தரையில் படணும். தலை படணும், 2 கைகள், 2 கால் முட்டுக்கள் பட்டு வழிபடணும். அதானம்மா, அதுதான் பஞ்சாங்க நமஸ்காரம்.
சாஷ்டாங்க நமஸ்காரம்னா ஆம்பளை கீழே விழுந்து வணங்குது, 8 அவயங்கள் தரையில் படணும், அப்படி விழுந்து வணங்குறது சாஷ்டாங்க நமஸ்காரம். அதே மாதிரி திருநீர் பூசும் போது எப்படி பூசணும் அப்படின்னா, திருநீரை நல்லா எடுத்து வானத்தை பார்த்து நெத்தியில் வச்சு இழுக்கணும், அப்படியே இழுத்து. ஏன்னா ஆமாம் ஆமாம், இது 4 விரல்லாம் இருக்கு, 3 விரல் தானே. ஆமாம், 1 போனஸ். ஏன்னா திருநாறு பூசத்துக்கும் திருநீருன்னு சொல்லணுங்க, நீர் இல்லை நெற்றி பாருங்க. திருநீர் வச்சிருக்கு நம்ம வீட்டிலலாம், பின்னாலெல்லாம் பழைய காலத்தில் திருநீட்டு கொப்பரம் இருக்குமா, வீட்டு வாசலில் தண்ணி வச்சுருப்பாங்களாம், வந்தோடனே வாசலில் காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வந்து அவரும் திருநீர் பூசிட்டு வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாத்துக்கும் திருநீர் இட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிக்கணுமா. இப்போ எவன் அப்படி கையே பாதி பேர் கழுவுறது கிடையாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல்லலாம் அந்த கை கழுவுற இடத்துக்கு பக்கத்துலேயும் போய் உட்காந்துடவும் கூடாது. ஏன்னா சிலவன் கையை கழுவான், சிலவன் வாயை கழுவான், சிலவன் குடலை கழுவான். ஏன்னா அங்கெல்லாம் போய் உட்காந்து விடாது. நான் சில இடங்களில் உட்காந்து அவன் சிலவன் கலத்தி நாக்கை கலத்தி வச்சு கொஞ்ச நேரம் கலத்தி மாட்டி அவன் போடுறது உடனே தான் நமக்கு சாப்பிட்டது வெளியே வந்துடும். அதெல்லாம் அந்த இடம் மட்டும் பார்த்து உட்காரணும். அதே மாதிரி சாப்பிட போகும்போது நல்லா சாப்பிட்றவங்க கூட பக்கத்தில் போய் உட்காந்துடக்கூடாது. அவன் பாட்டுக்கு சாதம் வாங்கிக்கிட்டே இருக்கான், நமக்கு பயமாக இருக்குது. சில நேரத்தில் நம்ம வந்து பார்த்து வச்சு சின்ன பயலாக பார்த்து சாப்பிடாதவன் பக்கத்தில் உட்காந்து நம்மளும் சாப்பிடாமல் எந்திரிச்சு வந்துடணும், ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா அவன் பாட்டுக்கு மலை மாதிரி குமிச்சு குழி வெட்டி அதில் குழம்பு வச்சு சாம்பார் ஊற்றி அது ஒரு சைடு போச்சுன்னா அடை கொடுத்து அப்படி சாப்பிட்றவன்லாம் இருக்கான். ரொம்ப அருமையாக பக்தி மார்க்கத்தை பற்றி வள்ளல் பெருமான் உள்ளென்று வைத்து புறமுண்டு பேசுவார், உறவு களவாமை வேண்டும்னார். ஏன் சொல்கிறாருன்னா, நிறைய பேர் இன்னைக்கு நாட்டில் அப்படித்தான் இருக்கான். மனசுக்குள்ளே ஒன்று வச்சுருக்கான், வெளியே ஒன்று வைக்கான். வெளியே பார்க்கும்போது அது அண்ணாச்சி வாங்க உங்களை மாதிரி தயவு பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்க போய் தான் ஊரில் மழை பெய்யுதுங்க. போனது தான் இதெல்லாம் புறம்போக்கு பாயா இவனுக்கெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன் வெளியே சொல்லுதான் அப்படி? ஏன்னா அப்படி தான் இருக்குது. நம்ம உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இப்படிலாம் இருக்கமேன்ட்டு அருமையாக பேசியிருக்காரு. இதுக்கெல்லாம் மறுமொழி கொடுப்பதற்காக திருவாரூர் ஆதீனத்தினுடைய சமய பிரச்சாரகர் பேசுதம்ல, அதுக்கு முன்னால் எதுக்கு எந்திரிக்கிய இறக்கணுமா? அதான் செட்டுக்கார் உங்களுக்குன்னு தான் இருக்கார்ல. திருவாரூர் ஆதீன சமய பிரச்சாரகர், திருக்கோயில்கள் எல்லாம் சென்று ஆன்மீக வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டு கொண்டிருக்கின்ற பெண்மணி, சிறந்த நாவுக்கரசி, சொல்ல அரசி, இசை அரசி கோமதி திருநாவுக்கரசு அவர்கள் இப்போது உரையாற்ற வருகை தருகிறார்கள். எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்றுற கண்ணுதல் உடையதோர் களிற்று மாமுக பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவோம். எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தன்னையே ஏற்று எல்லா வல்ல இறையருளையும் திருவாவூர்துறை ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்களின் குரு அருளையும் வாழ்த்தி வணங்கி, இங்கே வருகை புரிந்திருக்கும் ஆண்டோர்கள் சான்றோர்கள் நிறைந்த அவையை வணங்கி, அருமையானதொரு தலைப்பிலே பல சிந்தனைகளை நமக்கு கொடுத்து சென்றார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு கட்டத்தில் 5 திருமுறைகளையும் கொளுத்தி விடுங்கன்னு சொன்னார். ஏன்னா 5 திருமுறைகளும் நான் அறியாமையிலே எழுதிவிட்டேன். அப்படிப்பட்ட அவர் பக்தியை பற்றி சொல்லி கொண்டிருந்தவர் தான் தன்னுடைய 6வது திருமுறையை மட்டும் வைத்து போனார். எதனால் அப்படி சொன்னார்னா, இந்த பக்தி என்பது வர வேண்டும், இறைவன் மீது அன்பு வர வேண்டுமானால் அனைத்து உயிர்களிடமும் ஒரு மனிதன் அன்பு செலுத்த வேண்டும். நம்ம இருக்கக்கூடியதிலே அவர் ஜீவகாருண்யத்தை அழுத்தமாக பேசுகிறார். ஜீவகாருண்யம் ஒன்றுதான் மோட்சத்துக்கு திறவுகோல் என்று சொல்கிறார். அப்ப ஜீவகாருண்யம் வரணும்னா முதல்ல புலானை மறுக்க வேண்டும் என்று சமுதாயத்திற்காக அவர் சொல்கிறார். ஓர் உயிரை உண்டு. அம்மா அந்த மைக்கானங்க, அந்த மைக்கானங்க, அப்போ தான் நான் பேசுறது கேட்கும். ரைட், இப்போ நான் பேச கேட்கும். அதை அணைச்சிருக்கா? ரைட்.
அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். நான் பேசும்போது நீங்கள் மைக் அணைச்சிடணும், நீங்கள் பேசும்போது நான் மைக் அணைச்சிருவேன். ஆமாம். அதாவதுமா ஒருத்தன் இப்போ சைவமா அசைவமா எப்படி கண்டுபிடிக்குது? ஒருத்தன் இப்போ சைவமா அசைவமா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஒன்றும் இல்லை. ஒரு ஆடை அறுக்கும்போது கண்ணில் தண்ணி வந்துட்டுனா அவன் சைவன், நாக்கில் தண்ணி வந்துட்டுனா அசைவன். அது வழங்காது. இதுதான் ஈஸி மெத்தட். இப்போ நீங்கள் மைக் ஆன் பண்ணலாம், நான் அணைச்சிருவேன். அவர் அருமையாக சொல்கிறார், இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாம் உயிர்கள் மீது முதல்ல இரக்கம் கொள்ளணும். சார் வரும்போது அருமையாக சொன்னார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நான் வாடினேன். ஒரு பயிரை கண்டு வாடியவர் இப்போ எதனால இந்த சைவனா நிறைய பேர் கேட்குறாங்க, மரத்திலிருந்து ஓர் உயிரில் உள்ளது தானே காய்கறின்னு. ஆனால் என்னன்னா காய்கறியை வெட்டும்போது அது அழுவதில்லை, அதனுடைய வேறு மண்ணுக்குள்ளே இருக்கு. ஆனால் கதறி கொண்டு இருந்து ஒரு உயிரை கொன்று நீ சாப்பிட வேண்டுமா, இப்படி உன்னுடைய உயிரை வளர்க்க வேண்டுமா என்றெல்லாம் நமக்கு சொல்கிறார். அடுத்து யார் பசித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு உன்னால் முடிந்ததை செய். அதுல பக்தியை விட அவர் வினை கொள்கையை சமுதாயத்திற்கு விதைத்தார். நீ ஒரு பசித்தவனுக்கு உணவு கொடுக்கும் போது உன் கணவன் உன்னை தடுத்தாலும், அதுபோல ஒரு குரு சீடன் கொடுக்கும் போது தடுத்தாலும், அடியார் கொடுக்கும் போது ஆண்டவனை தடுத்தாலும், அதையெல்லாம் விட்டுவிட்டு உன் கர்மாவை செய். பகவான் கண்ணன் எப்படி சொன்னாரோ, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன். அதுபோல இந்த கர்மா என்பது உயர்வானது. இதை நாம் செய்ய வேண்டும். அதை நாம் செய்கின்ற பொழுதுதான் அந்த வினை நமக்கு தகுந்த ஒரு நிலையை தரும். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, கடமை செய் பலனை எதிர்பார்க்கணும், ஏதோ வேலை பார்க்கணும், சம்பளம் வாங்கக்கூடாதான்னு. சம்பளம் வாங்குவதில் செயல் விளைவு தத்துவம்னு நம்ம என்ன ஒரு செயல் செய்கிறோமோ அதற்கு தகுந்தவாறு தான் நமக்கு வரும். அதில் சொல்லும்போது கூட அருமையாக பழத்தை கொண்டு போனார், இவர் சாப்பிட்டார். அதைத்தான் திருமலரும் சொன்னார், படமாடும் கோயில் பகைவர் கொண்டியில் நடமாடும் கோயில் நம்பர்கங்காக, நடமாடும் கோயில் நம்பர் கொண்டியில் படமாடும் கோயில் பகைவர் கதாமேனர். நாம் நடமாடி கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு குடிக்கின்ற பொழுது அது இறைவனை சென்று சேருகிறதுனர். அப்ப கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணம். அன்புனா என்ன, அருள்னா என்னன்னா, ஒரு பிள்ளை ஓடி போகுது, ஓடி போன பிள்ளை கீழே விழுந்துருச்சு, விழுந்த பிள்ளைய நம்ம தூக்குறோம், அதை அணைத்துக் கொள்கிறோம். அந்த குழந்தை நம் குழந்தையாக இருந்தால் நாம் செலுத்துவது அன்பு. ஆனால் அது யார் பெற்ற குழந்தையோ அந்த குழந்தை மீது நீ அன்பு செலுத்துவே ஆனால் அதுதான் அருள்னர். எல்லா உயிரையும் தன் உயிர் போல் தன் உறவு போல் நேசிக்கக்கூடிய உன்னுடைய மனத்தை செம்மைப்படுத்து. மனதை செம்மைப்படுத்தாம இருந்துட்டு போய் பூஜை செய்வதால ஒண்ணு இல்லைன்னர். இறைவனை சன்மார்க்க நெறி என்று அவருடைய நெறி. ஞானம் என்றால் என்னன்னா, பக்தியின் முதிர்ச்சி ஞானம் அல்ல, அறிவை அறிவால் அறிவதே ஞானம்னு. அந்த அறிவு நிலையில இருந்து இந்த உயிர்களெல்லாம் இறைவன் படைத்தான், அதற்கு நம்மால் முடிந்ததை என்ன செய்யலாம். அதுக்கு அடுத்து அவர் வற்புறுத்திய சமுதாய கொள்கை என்னன்னா, ஜாதி மத இன பிரச்சனை. இந்த ஜாதிகளிலே மதத்திலே நீங்கள் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறாங்கன்னு அருமையாக ஒரு கதை சொல்வாங்க. ஒரு பெரிய சாவடி, அந்த சாவடியில 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க. 2 பேரும் பேசி பேசி பெரிய சண்டையே வந்துருச்சு. அந்த பெரிய சண்டை வந்த உடனே இன்னொருத்தன் 3வது வந்தான். ஏன்பா 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னா, அப்ப அவன் சொன்னான், இவன் மாடு வாங்கி அந்த மாடை கொண்டு போய் ஏன் வயல்ல கட்டுவேங்க. அப்படியா, நீ என்ன சொல்றாரு, யாரு வயல்ல யாரு மாடு மேய்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரச்சனை. இந்த சண்டை போய் 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 வெட்டு குத்துன்னு வந்துருச்சு. உடனே அது கோர்ட்டுக்கு போயிடுச்சு. கோர்ட்ல போனோன்னு கேட்குறா, ஆமா இவ்வளவு நாளும் உன் ஆடெல்லாம் எங்கப்பா வளர்த்த ஆடு மாடெல்லான்னு. அவர் சொன்னார், இன்னும் வாங்கலைங்க, இனிமேல் தான் வாங்கணும். வாங்கவே இல்லையா, சரி உன் வயல் எங்க இருக்காரு,
வயலும் வாங்கலன்னு. வாங்காத வயலுக்கும் வாங்காத ஆடு மாடுக்கும் 2 பேரும் இவ்வளவு தூரம் சண்டை போட்டலான்னு. அதுபோல பார்க்காத இறைவனுக்கும் போகாத சொர்க்கத்துக்கும் மாறி மாறி நம்ம சண்டை போட்டு கொண்டு இருக்கிறாரு. உன்னுள் இருக்கும் இறைவனை உன்னுள்ளேயே தேடினார். இதே இடத்துலதான் சொன்னார், தேடினேன் தேடி காணவனா இறைவனை என்னுள்ளே தேடினேன் தேடி கண்டு கொண்டேன். திருச்சியில வந்து இருக்க சாமி பேர் என்னது? திருச்சியில உள்ள பெரிய சாமி யாரு? தாய்மானவர் சாமி. ஆமா, தாய்மான சுவாமி. அவருக்கு தாய்மான சுவாமின்னு ஏன் பேர் இருந்துச்சு? தாயாக வந்து அந்த டெலிவரியை பார்த்ததுனால அவருக்கு தாய்மானவன் பேர் வந்துச்சு. அப்போ கடவுளை பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிவிட கடவுளை பார்த்துருக்காங்கல்ல. கடவுளை பார்த்துட்டாங்கன்னா அவங்க கடவுளாலாம் வரல, மனுஷங்களா தான் வந்திருக்காங்க. அப்ப அந்த நிலையில அவர் என்ன சொல்றாங்கன்னா, இறைவனுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த இறை ஜோதியை நீ உனக்குள்ள தேடி ஓடி 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 உள்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கலந்து போய் தேடி 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 அலைகின்ற மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியேன்னு இப்படி அலைஞ்சு இங்க இருப்பாரா அங்க இருப்பாரா அங்க இருப்பாரா இங்க இருக்காரா அப்படின்னு அலைந்து அலைந்து போவதை விட நம்மால் முடிந்து கண்ணால் பார்க்கக்கூடிய மனிதர்கள் மீது இறக்க செலுத்து. நீங்க சொன்ன மாதிரி பக்கத்துல வீட்டுல உள்ளவன் இருக்கவன் யாருன்னு தெரியலன்னு சொல்றீங்களே, இந்த மாதிரி நிலைமையில நம்ம இருந்துட்டு அப்புறம் நம்முடைய மனதுல காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம்னு நல்லதை வச்சுட்டு நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கமே, இதை விட ஒரு மோசமான ஒரு செயல். பொதுவா பேசணும், அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு சொல்லணும். நாமன்னா நம்மள குறிச்சிருவோம். அதத்தான் அவரே சொல்றாரு, என்னைய எதற்காக இறைவன் படைக்க விட்டான்? அகத்தே கருத்து புறத்தே விழித்திருந்த உலகர் அனைவரையும் ஜெகத்தே திருத்தி அவரும் சன்மார்க்கம் அடைந்திட வேண்டும் என்று இந்த இடத்திலே என்னை வருவிக்க உற்றானர். அப்ப அப்படிப்பட்ட நிலையில இது என்னுடைய கூட்டுல வள்ளலாருடைய கூட்டு. பகவான் வந்து அப்படித்தான் இது பண்ணார். ஏன்னா வள்ளல் சுவாமிகள் வந்து மைக்கானங்க டப்புன்னு பகவான் சுவாமிகள் வந்து வள்ளலார் வந்து கண்ணாடியில பார்த்தார்னா முருகப்பெருமான் தெரிவார். அப்ப முருகப்பெருமானுடைய அவதாரம் தான் வள்ளல் பெருமான் என்றெல்லாம் குறிப்பிடுகிறார்னா, இப்ப இன்னைக்கு நாம இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கோம்னா அருள் ஜோதி விநாயகர் கோயிலுடைய வருஷாபிஷேகத்துக்கு தான் வந்திருக்கோம். அப்படிங்கிறத நினைவுபடுத்துறேன். நினைப்பு இருக்கு சார், என்னதான் செய்ய நினைப்பு இருந்தாலும் பகவான் வந்து சொல்லும்போது யார் ஒருவர் எல்லா உயிர்களையும் விட அன்பு செலுத்தாரோ அங்கதான் இறைவனே அன்பு செலுத்தார். பக்தி என்பது எங்க இருந்து வருது? அடிப்படையில அன்பு இருக்கணும். அன்பே சிவம்னார். இப்பதான் நீங்க தப்புன்னு மைக்கானீங்க. இந்த நேரத்தில் என்ன சொல்லணும்? அருள் ஜோதி விநாயகர் இருந்தாலும் துராஜையா செய்யலைன்னா அருள் ஜோதி விநாயகர் இங்க வருவாரா? சந்தன மாரியப்பன் இல்லைன்னா இது நடக்குமா? அப்ப இவங்கெல்லாம் ஏழை எளியவங்களுக்கு எவ்வளவு உதவி செய்தாங்க, அன்னதானம் எவ்வளவு சாப்பாடு போடுறாரு, அந்த அன்னதானம் தான் இன்னைக்கு நினைச்சு நிக்கின்னு சொல்லணுங்களா? உயர்வான ஒரு நிலையிலே இருந்து நாம் சிந்திக்கின்ற போது இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் இறைவனுடையது, அவரால் படைக்கப்பட்டது என்ற ஜீவகாரண்ய ஒழுக்கத்தோடு அன்பு நெறியிலே நின்று மனதை செம்மைப்படுத்தி உலகத்திலே வாழ வேண்டும். ஜாதி மத இன வேறுபாடு இல்லாமல் எல்லாரிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு உயர்வான நிலையிலே ஒரு மனிதன் வாழ்வானே ஆனால் அவன் உயர்வான ஒரு சிந்தனையை அடைவான் என்றுதான் அவர் நமக்கு கொடுத்துள்ளார். எனவே அந்த நிலையிலே நின்று எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துவோம். எல்லா உயிர்களும் இறைவனுடைய படைப்பே என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறி அருமையான சிந்தனைக்கு வாய்ப்பு கொடுத்த நல்லுளங்களுக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கும் நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்து நன்றியோடு நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். உங்களுக்கு தான் 7-8 பேர் கை தட்டி இருக்காங்கம்மா. இது வரைக்கும் கை தட்டியே பார்க்கல. அவங்க கூட்டிருந்த ஆள் எல்லாம் விக்ரமலிங்க ஒருத்த ஆள் நினைக்கேன். ரொம்ப அருமையாக கை தட்டி இருக்காங்க. பாராட்டுகள் வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையாக பேசியிருக்கீங்கம்மா. ஏன்னா அவர் வந்து பக்தி மார்க்கத்தில் ஓரளவுக்கு இருந்தாலும் பின் வாழ்க்கையில் என்ன சொல்றாருன்னா அருட்பெரும் ஜோதியை மட்டும்தான் சொல்றாரு. ஏன்னா வாழ்க்கையில் ஏழை எளியவனுக்கு உதவி செய்,
அவனுக்கு உதவி செய்தாரு, அது கடவுளுக்கு செய்தது போலங்க ரொம்ப அருமையாக சொல்வார். இன்னைக்கு ஜாதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குது. நீங்கள் ஒரு கதை சொன்னீங்க, இந்த வாங்காத மாடு வாங்காத வயக்காட்டுக்கு சண்டை போட்ட மாதிரி ஒரு கதை இருக்குது. ஒரு சின்ன கதை தான், எளிதாக சொன்னால் ஈஸியாக புரியும். கடவுள்கிட்ட நேராக ஒருத்தன் போனான், போய் கடவுள்கிட்ட சொன்னான், கடவுளை அப்படின்னா அந்த கடவுள் சொன்னார், கொஞ்சம் இரியப்பா, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஓம் பிரச்சனையும் மோரை கேட்க முடியாது, கொஞ்சம் பொறு அப்படின்னாரு. டப்புன்னு ஆடு ஒன்று வந்து நிற்கி அந்த பார்த்தார், ஓன்ட்ட கேட்கறத விட ஆடுகிட்ட பிரச்சனை கேட்புன்ட்டு ஆடை கூப்பிட்டாரு. ஆடுங்க வா, உனக்கு என்ன பிரச்சனைன்னாரு. ஆடு நிற்கும்போது நாய் ஒன்று வந்துச்சு. அந்த பார்த்தாரு, நாய் வேறு வந்திருக்கா, அங்கே வாப்பா நாய், இங்கே வா, என்ன பிரச்சனை அப்படின்னாரு. அந்த நாய் சொல்லிச்சு, ஐயா நீங்கள் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணியும் எங்கள் நாய் இனத்துக்கு மட்டும் நீங்கள் கெடுதி ஒன்றுதேடான்னுச்சு. உடனே கடவுள் சொன்னார், நான் பாரு யாருக்கும் நல்லது கெட்டதெல்லாம் செய்து கிடையாது, எல்லாம் அவங்க விதிப்படி நடக்க தவிர நானாக யாருக்கும் எதுவும் செய்து கிடையாதுனார். இல்லை எங்கள் இனம் குறுகிக்கிட்டே போகுது, ஆனால் ஆடு பார்த்தீங்கன்னா பெருகிக்கிட்டே போகுது. டெய்லி கசாப்பு கடையில் ஆடை வெட்டு தான் தொங்க விட்டுருக்கான், ஆட்டு சூப்பு வைக்கான், ஆடு ரத்தத்தை பொரியல் போடுதான், வறுவலுங்க எல்லாம் நடக்குது. ஆனால் ஆடு இனம் பெருகிக்கிட்டே போகுது, எங்கள் நாய் இனம் குறுகிக்கிட்டே போதேன்னா. அதனால சொன்னார் கடவுள், நாளைக்கு காலையில் ஒரு 9 மணிக்கு வா, உனக்கு உண்மை தெரியும்ட்டு போயிட்டார். கரெக்டாக 9 மணிக்கு நாய் வந்து நின்றுச்சு. கடவுள் லேட். என்ன லேட்னார்? பஸ் லேட் அப்படின்னார். அதனால ஒரு ரூமை திறந்தார், 4 கிலோ புல்லுக்கிட்ட உள்ளே அடைச்சார், 4 ஆடை உள்ளே அடைச்சார், கதை வெளுத்து சாத்திட்டார். இன்னொரு ரூமை திறந்தார், 4 கிலோ ஆட்டுக்கறியை உள்ளே போட்டார், 4 நாயை உள்ளே அடைச்சார், கதை வெளுத்து சாத்திட்டார். சாயந்தரம் 4 மணிக்கு வா, உனக்கு உண்மை தெரியும்ட்டு போயிட்டார். சாயந்தரம் 4 மணிக்கு ஆடு இருந்த ரூமை திறந்தாங்க, என்ன ஒன்று தண்ணி வேணுமா? 4 மணிக்கு கதவை திறந்தாங்க, ஆடு இருந்த ரூமில் புல்லுக்கிட்ட 4 ஆடும் தின்னுட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கு. ஆத்தோரம் விளைஞ்ச புல்லாக இருக்கும் போல தெரியுதேன், ஏ கிளாஸாக இருக்கேன், ஜம்முன்னு இருக்கேன், நல்லா இருக்கேன், அது பாட்டுக்கு பேசி சந்தோஷமாக இருந்துக்கு. பார்த்தியா நாயே, 4 ஆடு எப்படி இருக்குது பார்த்தியா அப்படின்னாரு. பார்த்தேன் அப்படின்னுச்சு. சரி, இந்த சைடு வந்து கதவை திறந்தாரு, 4 கிலோ புல்லுக்கிட்டு அப்படியே 4 கிலோ ஆட்டுக்கறி அப்படியே இருக்குது, 4 நாயும் செத்து மலர்ந்து கிடக்கு. பார்த்தியா, அங்கே 4 கிலோ புல்லுக்கட்டு 4 ஆடு, இங்கே 4 கிலோ ஆட்டுக்கறி 4 நாய், 4 ஆடு ஒத்துமையாக தாயா பிள்ளையாக இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்து சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் முதிய சண்டை போட்டு செத்தா நானாக பொறுப்புனுச்சு. இது ஆட்டுக்கு நாய்க்கும் சொன்ன கதை இல்லை, இது நமக்கு சொன்ன கதை. நாம் இயற்கை வளங்களெல்லாம் ஆண்டவன் நிறைய கொடுத்துருக்கான். நம்ம சாதி மதம் இனம் மொழியெலாம் பார்க்காம ஒருத்தர் தாயா பிள்ளையாக இருந்தால் சந்தோஷமாக இருப்போம். சண்டை போட்டு செத்தா அதுக்கு கடவுளையோ எவனையோ குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார் யார்? வள்ளல் பெருமான். இப்போ மறுமொழி கொடுப்பதற்காக நம்முடைய பெருமைக்குரிய கீதா டீச்சர், அவங்க ஒரு ஆளுக்கு மட்டும்தான் பேரோடு சேர்ந்து டீச்சர்னு வந்திருக்கு, கீதா டீச்சர் அவர்கள். ஆமாம், கீதா டீச்சர் அவர்கள். ஏன்னா அவங்கெல்லாம் உண்மையிலே பாராட்டணும். ஓய்வு பெற்ற பின்னாலும் சமுதாய பணியாற்றி, தமிழ் பணியாற்றி தொடர்ந்து இந்த மாதிரி, அதாவது பொதுவாக இதை மாதிரி வந்து இனிமையான பட்டிமன்றங்கள் நடத்துவதுங்கிறது ரொம்ப கஷ்டம். யாரும் வருது கிடையாது. இந்த பட்டிமன்றம் வந்தால் என்ன வரும் ஏது வரும்னு கேட்கக்கூடிய காலத்தில் நல்ல துரைராஜ் அண்ணனுக்காக செய்யக்கூடிய நிகழ்ச்சிக்கு வந்து வருகை இருந்தது உண்மையிலே பெருமை. ஆகவே அப்படிப்பட்ட கீதா டீச்சர் அவர்களை இப்போது தங்களுடைய கருத்துக்களை வளம் சேர்க்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன். தன் உருவுமை குழமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில்வலி வலமுறை இறையே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் பெருமகனார் வாழ்க வாழ்க. தகுதி மிகுதி படைத்த நடுவர் ஐயா அவர்களுக்கும் மேடையிலே வீற்றிருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் மற்றும் இங்கு இந்த பட்டிமன்றத்தை செவிமடுக்க வந்திருக்கின்ற அனைத்து தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் அனைவருக்கும் முதற்கண் எனது அன்பின் பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக மாலுக்கெல்லாம் போனோன்னா கூட்டம் இருக்காது. எங்கே கூட்டம் இருக்காது? சரவணா ஸ்டோர் எடுத்துக்கோங்களேன், கீழே இருக்கிற நகைக்கடையில் கூட்டம் இருக்காது. அதை விட டைமண்ட் பிரிவில் கூட்டம் இருக்காது.
ஏன் அப்படின்னா அங்கே வந்து ஒரு டைமண்டோட விலை எடுத்தாலே லட்சக்கணக்கில் இருக்கும். அதை வாங்குறவங்க குறைய தான் இருப்பாங்க. அது மாதிரி நீங்கள்லாம் டைமண்ட் பிரிவை சேர்ந்தவங்க, உயர்வானவங்க. அதாவது செவிக்கு உணவு கேட்டு வர்றது ரொம்ப கம்மி இல்லையா? அதனால ஆள் எண்ணிக்கை குறையா இருக்கு. நடுவர் ஐயா கவலைப்படுற மாதிரி இலக்கிய பட்டிமன்றத்துக்கு 100 பேர் தான் வருவாங்க. அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். அவங்க 1000 பேர் இருக்குது. நகைச்சுவை பட்டிமன்றத்துக்கு 1000 பேர் இருப்பாங்க. நம்ம சிந்தனை பட்டிமன்றத்துக்கு 100 பேர் தான் இருப்பாங்க. அதை சந்தோஷமா ஏற்றுக்கணும். வள்ளலார் பெரிதும் வலியுறுத்துவது பக்தியே என்ற அணியில் நான் பேச வந்துள்ளேன். அருமை சகோதரி அவர்கள் பக்தி சொற்பொழிவு பேசி பேசி எங்க அணிக்கே தான் அரண் சேர்த்தாங்க. நான் கூட நம்ம மாறி போய் உட்கார்ந்துருக்கோமோ அப்படின்னு நினைச்சேன். அதாவது அவங்க முழுக்க முழுக்க சொன்னது பக்தி நெறிதான். ஏன்னா அவங்க எப்பவும் பக்தி சொற்பொழிவுக்கு போய் பழக்கம் தானே, அதனால அப்படிதான் சொல்லுவாங்க. வள்ளலாருடைய கருத்தை என்ன சொல்றாரு? கடவுள் ஜோதி வடிவானவன், அருட்பெரும் ஜோதியை அடைய தனிப்பெரும் கருணை ஒரு ஆயுதம்னு சொல்றார். அன்பை வலியுறுத்தி சொல்றார். வள்ளுவர் சொல்றார், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உயிரியர் பிறருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அன்பைத்தான் வலியுறுத்தி வள்ளலாரும் சொல்றார். வள்ளலார் அன்பின் ஊற்று, அன்பின் வடிவம், அன்பால தான் எல்லாம் சாதிக்க முடியுங்கிறார். அதாவது நம்ம வந்து கடவுள் நம்ம கோயிலில் போய் வழிபட்டா என்ன கேட்போம்? ஐயா எனக்கு அதை கொடு, இதை கொடு, என் பிள்ளைக்கு வேலையை கொடு, என் புருஷனுக்கு சோத்தை கொடு, எனக்கு அதை கொடு, இதை கொடு, நம்ம சுயநலமா கேட்போம் நம்ம மனிதர்கள். ஆனா ஞானியர்கள் என்ன கேட்பாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லாம் கொடு. அந்த மாதிரி இப்போ கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களை வள்ளல்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இவரை மட்டும் ஆறுங்கிற பன்மை விகுதி போட்டு சொல்றோம். ஏன் அப்படின்னா தான் பெற்ற அனுபவத்தை அவர் வந்து உலக மக்கள் எல்லாத்துக்கும் கொடு அப்படின்னு சொல்லி வேண்டுறார். அன்பு தான் அவருக்கு வலியுறுத்துது. அவர் என்ன சொல்றாரு? சுத்த சன்மார்க்க நெறிக்கு வாங்க அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜாதி மத இன வேறுபாடு கூடாது, உயர்ந்தோர் தாழ்ந்தோர் மேலோர் கீழோர் கூடாது, உயிர் கொலை செய்யக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது. வள்ளலார் பட்டிமன்றத்துக்கு எங்க ஐயா நடுவராக வந்திருக்காங்க. எப்ப பார்த்தாலும் ஆடு ஆடுன்னு சொல்லிட்டு கிடக்காரு. ஆட சொல்றாரா ஆடுதான் சொல்றாரான்னு எனக்கு புரியல. அதாவது உயிர் கொலை, சிறு தெய்வ வழிபாடை பார்த்தா அப்படி நடுங்குறார், அவருடைய மனம் நடுங்குதுன்னு சொல்றார். அவர் கருணை நிறைந்தவர் இல்ல, கருணையே வடிவாக பிறந்தவர் தான் வள்ளலார். முழுக்க முழுக்க பக்தி நெறி. பக்தி இருந்தா தான் சமுதாய நெறியே போக முடியும். பக்தி தான் சமுதாய நெறிக்கு அடிப்படையான வித்து. அருமையா பாடுறார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் பசியினால் இழைத்தே, விடுதோர் இருந்தும் பசியராத வெற்றரை கண்டுளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருற கண்டுளம் துடித்தேன், இடின்மானிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தமை கண்டு இழைத்தேங்கிறார். வள்ளலார் வந்து சித்தர், நிறைய சித்து அவர் கை வந்திருக்கு, செம்ப தங்கமா ஆக்கியிருக்கிறாரு. அப்படி எல்லா சித்து வேலைகள் நிறைய செஞ்சிருக்கிறார். திருவொற்றியூர் வீதியில அவர் போறாரு. அப்ப ஒரு நாகம் வந்து அவருடைய காலை சுற்றிடுச்சு. அந்த நாகம் அவரை தீண்டல, அவரை காலை சுற்றுறதுனால அந்த நாகமே இறந்துருச்சான். ஒரு தடவை ஒரு சன்மார்க்கி அங்க வந்துட்டு போயிருக்கிறாரு. போகும்போது அவரை பாம்பு வந்து தீண்ட வந்திருக்கு. அவரை உடனே பயந்து போய் வள்ளலாருக்கு நான் சன்மார்க்கிங்கிற மாதிரி வள்ளலார் பேரை பயன்படுத்தினோடனே இந்த நாகம் அவரை தீண்டல. என்னை ஒன்றும் செஞ்சிடாத, நான் அப்படியே போயிடுறேன்னு போயிட்டாரு. அந்த நாகம் அப்படியே நின்றுச்சான். இவர் போயிட்டாரு. ஒரு வாரம் கழிச்சு வள்ளலார் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, நீங்க போன வாரம் வந்துட்டு போனீங்களே, என்ன செஞ்சீங்கன்னாரு. ஒன்றும் செய்யலையே, நல்லா யோசித்து பாருங்க அப்படின்னா. உங்க காலை சுத்தின பாம்பை என்ன செஞ்சீங்க? அது அப்படி வள்ளலார் பேரை சொன்னதுனால அது ஊன் உறக்கம் இல்லாம அப்படியே நின்றுருக்கு. சாப்பாடு எடுக்காம அசையாம வைக்காம நின்று அது இறந்த அளவுக்கு நின்றுருக்கு. அதை பார்த்து அவர் மனம் பதைக்காராம். அப்படி நிறைய சித்துக்கள் செஞ்சிருக்கிறாரு. அதாவது இறைவனை வந்து அன்பால தான் அடைய முடியும், அன்பு தான் ஊற்று. அவர் போகும்போது குழந்தைகள்லாம் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு செய்ய வேண்டாம் படிச்சு அவருக்கு மனம் பதபதிச்சுதான். என்ன வேண்டாம் வேண்டான்னு பாடுதாங்க, எதிர்மறையா வேணும்னு பாடலுமே நினைச்சு அவர் பாடுறார். அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும்,
ஆறுயிருக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நின் அருட்புகளை எம்பியிடல் வேண்டும், செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்சோதி செலுத்தியிடல் வேண்டும், தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவ நினைப்பிரியாத வரம் வேண்டுவனேன்னு சொல்லி சொல்றார். அன்பனும் பிடியுள் அகப்படும் மலையேங்கிறார். அன்பால சாதிக்க முடியும். உயிரிறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் அப்படிங்கிறார். இரக்கம், கருணை, அதாவது பசிப்பிணி மருத்துவர்னு சொல்லலாம் அவரை. இன்னைக்கு அவர் ஏற்றி வச்ச அடையா விளக்கு அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. போறவங்க எல்லாருக்கும் சாப்பாடு. ஐயா, திருச்சிக்கு பக்கத்துல உறையூர்னு ஒரு ஊர் இருக்கு. நான் அங்க போயிருந்தேன். அங்க என்ன போட்டிருக்காங்கன்னா 7ஆம் படை வீடுன்னு போட்டிருக்காங்க. முருகனின் 7ஆம் படை வீடு அப்படின்னு போட்டிருக்காங்க. வள்ளலார் சாமிகள் வச்சுதான் கும்பிடுறாங்க. நாங்க அங்க போயிட்டு வந்தோம். அங்க போறவங்க எல்லாருக்கும் சாப்பாடு. அங்க மெயின் பஜார்ல திருவானைக்காவல்ல அங்கங்க போய் லாரியில போய் கொடுக்குறாங்க. 7ஆம் படை வீடுன்னு போட்டிருக்கு. நான் கடந்த வருடம் நானும் என் கணவர் அந்த இடத்துக்கு போய் ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அந்த மாதிரி பசிப்பிணியை போக்கணும். மூட பழக்க வழக்கங்களை ஆணும் பெண்ணும் சமங்கிறாரு. ஒரு கணவர் இறந்துட்டா மனைவி ஏன் தாலியை கலத்தக்கூடாது? தாலியை கலத்தன்னு அவசியம் இல்லை, அவபாட்டுக்கு போட்டுட்டு இருக்காங்க. மனைவி இறந்துட்டா அந்த கணவன் மறுமணம் செய்யக்கூடாதுங்கிறாரு. ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்றாரு. இறைவனை ஜோதி வடிவானவன், உயிர் பலி கூடாது, கொல்லாமை கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா சொல்றாரு. நிறைய சித்து விளையாட்டுகள் செஞ்சிருக்காரு. அதாவது அவருடைய அந்நியார் வடிவுல வடிவுடை நாயகி, திருவொற்றியூர் வடிவுடை நாயகி வந்து அவருக்கு உணவு கொடுத்திருக்காங்க. அவங்க அந்நியார் ஊருக்கு போயிட்டு எவ்வளவு பக்தி, அவருக்கு எவ்வளவு பக்தி இருந்தா பராசக்தியே அன்னி உருவில வந்து சாப்பாடு வடிவுடை நாயகி, திருவொற்றியூர் வடிவுடை நாயகி வடிவத்துல இருந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி விளக்கு எரிச்சிருக்காரு. எண்ணெய் இல்ல, தண்ணி ஒரு மண்கலயத்துல இருந்திருக்கு. அதை கோரி ஊத்தி விளக்கரிச்சு அதிலே படிச்சிருக்கிறாரு. நீங்களும் நானும் தண்ணி ஊத்தி விளக்கு எரியுமா? அப்ப அவர் எண்ணெய் ஊத்தினாலே ஒழுங்கா எரிய மாட்டாங்க. சொல்லுங்க, எண்ணெய் ஊத்தினாலே எரிய மாட்டாங்க. ஐயா சொன்ன மாதிரி திரிய கருக்கி விட்டு பிடிச்சி கலக்கி விட்டாதான் எரியும். அப்போ எவ்வளவு ஒரு பக்தின்னு பாருங்க. பக்தி தான் சமுதாய தொண்டுக்கு அடிப்படை. பக்தி இருந்தா தான் மற்றதை பத்தி நம்ம பேச முடியும். அப்புறம் அவர் சொல்றாரு அருட்பெருஞ்சோதிய 3 ஒளியா சொல்றாரு. மனித உடல் 3 ஒளிங்கிற. மனித உடல் வந்து வெள்ளொளி, மனித உயிர் வந்து உயிர் ஒளிங்கார். அந்த நம்ம பிற உயிரிழத்து காட்டக்கூடிய அந்த இரக்கம் இருக்குல்ல, அதை தான் என்ன சொல்றாரு ஆன்ம ஒளிங்கிறார். வெள்ளொளி, உயிரொளி, உள் ஒளி அப்படிங்கிறார். 3 ஒளி தான் அந்த அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிறார். அவரு அந்த மாதிரி வள்ளலார மாதிரி இரக்கமானவங்க அன்பானவங்களை பார்க்கவே முடியாது. கடை விரித்தே கொள்வார் இல்லை கட்டி கொண்டேங்கிறார். பிறகு நாம எல்லாம் படிக்கதான் செய்யறோம். இப்போ எல்லா மதத்திலையும் பிரசங்கிகள் இருக்காங்க. கிறிஸ்தவ மத போதகர் டிஜி தினகரன்னா எல்லாரும் போய் விடுவாங்க. அவங்க மிஷினரியில அப்படி ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் அப்படின்னு சொல்றாங்கல்ல. டிஜி தினகருடைய மகள் ஏன் இறந்த ஆக்சிடென்ட்ல. அதாவது இது வந்து அந்த இது அது என்ன சொல்ற நம்ம வந்து வள்ளலாருடைய பெருமைகளை பேசி வள்ளலார் அவர் சொல்றாரு செம்ப பொன்னாக்குவாரு. அதுக்காக உலகத்துல உள்ள செம்பெல்லாம் பொன்னாக்குது, அது ஒரு வேலை இல்லை அவருக்கு. அந்த அளவுக்கு கடவுளுடைய கடவுளை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு கடவுளுடைய பெருமைகளை யார் இந்த உலகிற்கு எடுத்து காட்டுகிறார்களோ அவர்களுக்கு சில சித்துகளை ஆண்டவன் வழங்குவான். அப்படி சித்துகளை வழங்கினால்தான் அவர்கள் கூறுவதை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும். ஆகவே இந்த உலகம் அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதற்காக ஆண்டவன் வழங்குகிற சில அற்புதங்கள் அது உண்டு. எப்படி நாவுக்கரச பெருமானுக்கு வாசி தீரவே காசு நல்கின்னு சொன்னோன்னே திருவெளிமலையில காசு கொடுத்தாரோ அது மாதிரி வந்து ஆண்டவன் வந்து சில அற்புதங்களை செய்வான். ஏன் அப்படின்னா அந்த அருளாளருடைய பெருமை சிறக்கிறதுக்கு. திருச்செந்தூர் கோயிலில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தினுடைய கோபுரங்களும் கலர் கலராக வண்ணமயமாக இருக்கும். திருச்செந்தூர் கோயில் கோபுரம் மட்டும் வெள்ளை கலரில் இருக்கும். ஏன்? மயிலாடுதுறையினுடைய தம்புரான் சுவாமிகளால் கட்டப்பட்ட கோயில். அந்த கோயில் கோபுரம், அந்த கோயில் கோபுரம் கட்டிக்கிட்டு இருக்கும்போது பணம் முடை வந்துட்டு உடனே முருகப்பெருமான்கிட்ட போய் கேட்காரு, எப்பா பணம் முடை வந்துட்டு நான் எப்படி இந்த கோயிலை கட்டுவேன்ட்டு. அப்போ தான் சொல்தான், நீ கோயிலை கட்டிட்டு அந்த வேலை செய்த பணியாளர்களுக்கெல்லாம் இலை விபூதி கொடு. தூண்டிகை விநாயகர் கோயில் பக்கம் போகும்போது யார் யார் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கானோ அந்த வேலை செய்ததுக்கு அளவாக கூலியாக மாறிடும்ட்டாரு. அப்படி விபூதி கொடுத்து கோயில் கட்டினதுனால அந்த கோயில் கோபுரம் மட்டும் விபூதி கலரில் இருக்கும். இன்னைக்கும் பெயிண்டே அடிக்கல திருச்செந்தூர் கோயிலில். இதுதான் உண்மை. அப்போ எவ்வளவு அற்புதத்தை ஆண்டவன் செஞ்சிருக்கான்.
அப்போ பக்தியில் எவ்வளவு சிறப்பு இருக்குங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். அதே மாதிரி ஓட்டப்பிடாரத்தில் உலகம்மை கோயில் இருக்குது. அந்த உலகம்மை கோயிலில் இடிக்கணும்னு சொல்லி ஒரு வெள்ளைக்கார துறை ஆர்டர் போட்டிருந்தான். அந்த வெள்ளைக்கார துறையினுடைய மனைவிக்கு வந்து அம்மை நோய் வந்துடுது. டாக்டர்லாம் கை விரிச்சிட்டாங்க, இது காப்பாற்றவே முடியாதுன்ட்டு. அப்போ அவர்கிட்ட துபாசா ஒருத்தர் இருக்கார். என்னென்ன ரைட், இந்த கதையை சொல்லி முடிச்சிருந்தேன். அப்போ துபாசா இருக்கவர் என்ன சொல்றாரு, நீங்கள் போய் நிறைய அம்மையினுடைய காலில் விழுந்து வணங்கு, வெள்ளைக்கார துறையிட்ட நீ மண்டி போட்டு வணங்கு, அன்னை நினைச்சானா அவன் பொண்டாட்டியை காப்பாற்றிடுவாங்க. நேரே போறாரு, காலில் விழுந்து வணங்குறாரு. அம்மை அந்த மனைவியை காப்பாற்றுகிறாள். அந்த கோயிலுக்கு தாமரை பட்டயம் எழுதி கொடுத்திருக்காரு. அந்த பட்டயம் இன்றும் ஓட்டப்பிடாரத்தில் உள்ள உலகமே கோயில் இருக்கிறது என்று சொன்னால் கடவுள் சாஸ்வதம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். வள்ளலில தலைவர் அவர்கள் அழகா சொன்னாங்க, நாம எப்படி கடவுளை வழிபட வேண்டும். நினைந்து நினைந்து, உணர்ந்து உணர்ந்து, நெகிழ்ந்து நெகிழ்ந்து, அன்பே நிறைந்து நிறைந்து, ஊற்றாம் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து, அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துமின் அப்படின்னு சொல்றார். பொய் புகழேன், சத்தியம் சொல்கின்றேன், பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே. இவர் அப்படி கண்ணீர் மல்க இறைவனை வேண்டாரு. தில்லை அம்பல கூத்தன் அவரோட வந்துட்டாரு. உடனே அவர் சொல்றாரு, இவ்வளவு நேரம் தான் நீ கண்ணீர் ததும்ப அழுத, இப்ப நான் உனக்குள்ள வந்துட்டேனே, நீ இன்னும் ஏன் அழுத அப்படின்னாரா. உடனே சொன்னாராம், நீங்க எனக்குள்ள வந்த மாதிரி இந்த உலக உயிர்கள் எல்லாத்துக்குள்ளையும் வரணும்னு அழுதேங்காரம். இதுதான் ஜீவ காருண்ய ஒழுக்கம், மனித நேயம். அதை விட ஒருபடி மேல ஆன்ம நேயத்தை வலியுறுத்துறாரு. அதனாலதான் நம்ம இன்னைக்கும் வள்ளலார ரொம்ப உயர்வா வச்சு நம்ம வழிபட்டுக்கிட்டு இருக்கோம், செஞ்சுட்டு இருக்கோம். அவர் காட்டிய வழியில் அதனாலதான் வள்ளலார் நிகழ்ச்சிக்கு வந்துகிட்டு இருக்கோம். உண்மையிலே இது ஒரு அதாவது இங்க வந்துட்டு போனா நமக்கு அந்த ஆண்டு நல்லபடியா நடக்கு. அதனால கனவு சுப்பிரமணியன் சார் என்கிட்ட போன் பண்ணி சொல்லவே இல்லை. முந்தா நாள் ஒரு ஆள் நோட்டீஸ் கொண்டு கொடுத்தாரு, வள்ளலாருடைய அருள் நமக்கும் கிடைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமா வந்துட்டேன். இளங்கோ சாட்டை சொல்லிதான் பேரெல்லாம் போட சொன்னது அவர் தான் எழுதி கொடுத்தது. அதனால நமக்கு தெரியாது. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எது உண்மையா அது அந்த வள்ளலாருக்கே தெரியட்டும். எப்படியோ இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டேன். இந்த இதுல செவிமடுத்த அனைவருக்கும் வள்ளலாருடைய அருள் கிடைக்க, அவர்களுடைய வாழ்க்கை சிறக்க அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி எனது உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா கீதா டீச்சர் வந்து ரொம்ப அருமையா பேசுறியா. இதுவரைக்கும் பேசின பட்டிமன்றத்தில் இன்னைக்கு தான் ரொம்ப நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் மாதிரி ரொம்ப சிறப்பாக பேசியிருக்காங்க. அது ரெண்டு பேரும் வந்து உட்கார்ந்ததுனாலயா இல்லையா என்னங்க தான் தெரில, அந்த முகத்தை பார்த்ததுனாலயா, டெய்லி பார்க்க முகம்தான் இருந்தாலும் வெளிச்சத்தில் பார்த்ததுனால கொஞ்சம் நல்லா பேசியிருக்காங்கன்னு நினைக்கேன். ரொம்ப அருமையாக பேசி நிறைவு செய்திருக்கின்றார். ரொம்ப அருமை, பாடல்கள்லாம் நல்லா பாடியிருக்காங்க. நாமளும் சினிமா பாட்டு இந்த மாதிரி பாட்டுலாம் படிக்கணும்னு நினைப்போம். ஆனால் உலக சமாதானம் கருதி பாட போவது கிடையாது. நம்ம பாடி ஏதாவது பிரச்சனை வந்து போலீஸ் கேஸ் ஆகிடக்கூடாதுன்னு பாடுவது கிடையாது. இந்த பட்டிமன்றத்தில் தொடர்ந்து தன்னுடைய கருத்துரையை வழங்குவதற்காக சமுதாய சிந்தனை தான் வள்ளலார் பாடல்களில் விஞ்சி இருக்குது என்பதை தூய சவேரியார் தன்னாட்சி கல்லூரியினுடைய பேராசிரியரும் நல்ல இளைஞர்களை இந்த நாட்டுக்கு தந்து கொண்டிருக்கிற நல்ல இளைய சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற எழுத்தாளர், சிந்தனையாளர், கவிஞர், அன்பிற்குரிய பேராசிரியர் ராஜ் அவர்கள் வருகை தருகின்றார்கள். தாய் தமிழுக்கு என் முதல் வணக்கம். மேடையிலே வீற்றிருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கு போங்க, அப்பதான் நம்ம பேச்சு கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான். சான்றோர் பெருமக்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த மேடையிலே நடுவர் அவர்கள் மிகச் சிறப்பாக நடுநிலை நியாயமாக வீற்றிருக்கிறார். அவர் பெயருக்கு ஒரு சிறப்பு உண்டு. கணபதி சுப்பிரமணியன் பெயரிலேயே விநாயகரையும் முருகனையும் இரு சகோதரனையும் ஒருங்கே தன் பெயரை வைத்திருக்கிறார். இது வந்து வீட்டில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு வச்சது. ஏன்னா எங்கள் 2 தாத்தா பேர் இந்த பேர். எங்கள் அம்மாவோட அப்பா பேர் கணபதி, அப்பாவோட அப்பா பேர் சுப்பிரமணியன். நான் வீட்டில் மூத்த பிள்ளை, சண்டை வந்து வரக்கூடாதுன்ட்டு சரி 2 பேரையும் சேர்த்து கனவு சுப்பிரமணியன் வச்சுட்டாப்புல. அந்த பெயர் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அதே மாதிரி வள்ளலாருடைய இயற்பெயர் சிறப்பு வாய்ந்தது. அதுக்காண்டி தான் சொன்னேன். அவருடைய பெயர் ராமலிங்கம். ராமன் கூட்டல் லிங்கம்,
ராமன்கிறது வைணவம், லிங்கம்ங்கிறது சைவம். சைவ வைணவ இணைப்பு அந்த பேர்லயே இருக்கு. இப்ப கூட நம்ம வைகை நதியை ஒப்பிட்டு சொல்லுவாங்க. இதே மாதிரி எங்க வீட்டு பக்கத்துல பேர் வைக்கல பிரச்சனை வந்துச்சு. இதே கதை தான். அவ சொன்னா எங்க ஐயா பேரு சிவன் பிள்ளை, சிவன் பிள்ளைக்கு வைக்கணும்ட்டா. அவர் சொல்றாரு எங்க ஐயா பேரு கிருஷ்ணன் பிள்ளை, கிருஷ்ணன் பிள்ளை தான் கிருஷ்ணன் வைக்கணும்னா. 2 பேர்த்துக்குள்ள சண்டை வந்தாலும் ஏத்து வீட்டுக்காரன் வந்தான், நீங்க 2 பேரும் சண்டை போடாங்க, பிள்ளைக்கு சிவராமகிருஷ்ணன் பேர் வைங்கன்ட்டாங்க. சிவராமகிருஷ்ணன் 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 பேர் வச்சாச்சு. ஒரு ராத்திரி 8 மணிக்கு இவன் சொன்னான், எட்டி சிவன் உங்க ஐயா பேரு, கிருஷ்ணன் எங்க ஐயா பேரு, இந்த ராமன் எங்க இருந்து வந்தான்னா ஏத்து வீட்டுக்காரன் வந்தான், அது எங்க ஐயா பேருங்க. அதான் வீடு 2 விட்டா ஏத்து வீட்டுக்காரன் உள்ள வந்துருவான். சங்க இலக்கியத்துல வையைன்னு பேர் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம மதுரையில வந்து வைகைன்னு சொல்றோம். வை என்றால் வைகுண்டம், கை என்றால் கைலாசம். அப்ப வைகுண்டத்தையும் கைலாசம் கள்ளழகர் ஆத்துல இறங்குறாரு. இது வரைக்கும் யாரும் இந்த கருத்தை சொன்னதே கிடையாது. அப்போ வைனா வைகுண்டம், கைனா கைலாசமா. அப்போ நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா அவர் பின்னாடி இவ்வளவு பெரிய சமய இணைப்பு பாலத்தை ஏற்படுத்த போறாங்க ஒரு தந்தைக்கு தெரிஞ்சதோ என்னவோ இப்படி பெயரை அருமையா சூட்டியிருக்காரு. ராமலிங்கம்னு சூட்டியிருக்காரு. ஆமா, சின்ன வயசுல இருந்து அறிவுஜீவியா வளர்ந்தார். சின்ன வயசா இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்கிறார், எதுக்கு கடவுள் வந்து மூக்கு பக்கத்துல வாய் இருக்கு அல்லது வாய் பக்கத்துல மூக்கு இருக்குன்னு கேட்டாரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. இதுக்குள்ள சொல்லி இருப்பாங்க, நல்ல சொல்லல தெரியாது, நீங்க சொல்லிடலாம். அப்போ வீட்டுல கேட்காரு, யாருக்கு தெரியல. ஏன் காது இருக்க இடத்துல மூக்கு இருந்திருக்கலாம், புடதியில இருந்திருக்கலாம், நெஞ்சில இருந்திருக்கலாம், ஆனா யாருக்கு தெரியல. அப்போ அவங்க சொன்னாரு, ஏன் கடவுள் வாய் பக்கத்துல மூக்கு வச்சிருக்காருன்னா, நம்ம இந்திய திருநாட்டுல முக்கியமா உலகத்திலேயே கூட நிறைய பேர் ஏழைப்பட்ட மக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே பழைய சோத்தையும் மிஞ்சி போனதையும் சாப்பிட்ற கூட்டம் பல கோடி இருக்கு. அதை எடுத்து அவங்க வாய்க்கிட்ட கொண்டு வரும்போது அந்த உணவு கெட்டு போயிருச்சா இல்லையான்னு மூக்கு காட்டி கொடுத்துரும். அதுக்குதான் கடவுள் வாய்க்கிட்ட மூக்க படைச்சார். ஒருவேளை மூக்கு வந்து படுத்துல இருக்குன்னு வைங்க, நம்ம கெட்டு போச்சுன்னே தெரியாம தின்னுட்டு கிடப்போம். அது வயிற்றுல போய் வம்பா வம்புண்டு பண்ணிடும். இதை வந்து வள்ளலார் சொன்னது பெரிய விஷயம் இல்லை. இதை சொன்னது 5 வயசுல. நம்ம 5 வயசுல என்ன செய்வோம், 6 வயசுல என்ன செய்வோம், என்ன யோசிப்போம்? பின்னால மாதிரிலாம் இல்லை. இப்போ 5 வயசு பிள்ளை ரொம்ப விவரமா இருக்கு. அவன் இமெயில் அனுப்பிட்டு இருக்கான் 5 வயசுல. முன்னால 5 வயசுனா இந்த ஒரு எங்கேயா ஒரு திண்ணையில் எண்ணெயில் உட்கார வச்சு பொரியல்லி போட்டிருப்பாங்க. அது மாதிரி தின்னு வயிறு பெருத்து பிள்ளை அப்படி இருக்குமே தவிர, இப்போ உள்ள 5 வயசுல என்னெல்லாம் செய்யுது நமக்கு தெரியாதான், அவனுக்கு தெரியுது. இல்ல, அந்த சின்ன வயசுலயே அவருக்கு கெட்டுப்போன உணவை மனிதர்கள் சாப்பிடக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்கு பாத்தீங்களா? இருக்குல்ல, அந்த இது அதுதான் பெருசுங்கிறாங்க. இதான் சமுதாய சிந்தனை. அதான் சமுதாய சிந்தனை. அடுத்தவன் வயிற்றை பார்த்தாரு பாத்தீங்களா? அதாவது மணிமேகலைன்னு ஒரு காப்பியம் இருக்கு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10-12 நூற்றாண்டுக்கு அப்புறம் பசியை பத்தி அதிகம் பேசினால் வள்ளலார் மட்டும்தான். இடம் நிறைய பெரிய கேப் இருக்கு, பல நூற்றாண்டுகள். காரணம் என்னன்னா 17ஆம் நூற்றாண்டு மிகப்பெரிய பஞ்சம் நிலவியது உலகெங்கிலும். அதுல முக்கியமா இந்தியாவில் மிகப்பெரிய பஞ்சம். 1800களில் மட்டும் 3 பெரும் பஞ்சம் இருக்கு. இதை ஃபுல்லா கண்ணால பார்த்தவர் யார்? வள்ளலார். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தாது பஞ்சம்னு. இந்த தாது பஞ்ச காலகட்டம் எவ்வளவு கொடுமையானது. அப்ப வள்ளலார் தன் வாழ்க்கையில இதெல்லாம் பார்த்து யாரும் உணவு இல்லாம சாகக்கூடாது. கணக்கு என்ன சொல்ல தெரியுமா? கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலானவர்கள் 1800களில் பசியால மட்டும் செத்துருக்காங்க. ஆனா அரசு கொடுக்குற அறிக்கை 70 லட்சம் 50 லட்சம் சொல்லுது. ஆனா உண்மை என்னன்னா கோடிக்கணக்கான பேர் நம்ம வாழ்க்கையில எதுனாலும் சாகலாம், ஆனா பசியில சாகிறது எவ்வளவு பெரிய கொடுமை. இதை பார்த்துட்டு தான் வள்ளலார் வந்து நமக்கு நம்ம மண்ணில் பிறந்திருக்கோம், ஒருத்தன் கூட பசியால சாகக்கூடாதுன்னு சொல்லிதான் அவர் வந்து என்னைக்கு உணவளிக்கக்கூடிய அந்த தர்மசாலையை நிறுவி இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் கூட அதுக்கு குறைஞ்ச விலையில பொருளை கொடுத்து இன்னைக்கு அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கே நீங்க போனா உணவு அங்க சாப்பிடலாம். அந்த அடுப்பு அணையாம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வழி இதே மாதிரி என்ன கொஞ்சம் மைக்கு சவுண்ட் வைங்கண்ணே. எப்படி வள்ளலார் இதுல அடுப்பு அணையாம இருக்கோ, அதே மாதிரி ஒரு ஆதீனத்தில் தீப்பெட்டியை வாங்கின வரலாறு கிடையாது. அது எந்த ஆதீனம் யாருக்கா தெரியுமா? திருவாடுதுறை ஆதீனம். நீங்கள் சொல்லணும், நான் சொல்றேன். திருவாடுதுறை ஆதீனத்தில் பட்ஜெட்டில் இது வரைக்கும் தீப்பெட்டி வாங்கினதா வரலாறு கிடையாது. ஏன்னா அங்கேயும் அடுப்பு அணையவே இல்லையா, சாப்பாடு செஞ்சுக்கிட்டே இருக்காங்களாம். அவங்க பட்ஜெட்டில் தீப்பெட்டி இது வரைக்கும் வாங்கினது கிடையாது, பட்ஜெட்டில் கிடையவே கிடையாது.
சரி சார். இவரு பக்தியை மட்டும் பேசல, சமரசத்தை பேசினார், சமூக சமரசத்தை பேசினார். உங்களுக்கே தெரியும், திருநாவுக்கரசர் தாச மார்க்கம், திருஞான சம்பந்தர் சற்புத்திர மார்க்கம், சுந்தரர் சகமார்க்கம், மாணிக்க வாசகர் சன்மார்க்கம். அதை நீட்டி சுத்த சமரச சமய சன்மார்க்கம் சொல்லி எல்லா மதமும் ஒண்ணு, ஒரே கடவுள், ஏன் சண்டை போட்டு ஒருத்தர் அடிச்சுக்கிறீங்கன்னு அதுல சமூக கருத்தோட பேசுறவர் யார் அப்படின்னா நம்ம வள்ளலார் அவர்கள். அவர்கள் திருவருட்பா எழுதுறாங்க. உங்களுக்கே தெரியும், தேவாரம் திருவாசகம் தான் திருவருட்பா. ஆனா இவர் திருவருட்பா எழுதும் போது சமூகத்துல பெரிய பிரச்சனை வருது. இவர் எழுதுனா திருவருட்பாவா? இதெல்லாம் கிடையாது கிடையாது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கோர்ட்ல கேஸ கூட தூக்கி போட்டாங்க, நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கு, இது திருவருட்பாவே கிடையாது, இவர் தவறாக எழுதுறார் அப்படின்னு சொல்லி. அதையும் எதிர்கொண்டவர் யார் அப்படின்னா வள்ளலார். அதுல என்ன சொல்லியிருக்காரு? வெறும் ஆன்மீக பக்தியை மட்டும் சொல்லல, அனைத்து உலக சமூக எல்லா பிரச்சனையும், குடும்பத்தில் ஆரம்பிச்சு சமூக பிரச்சனை வரைக்கும் சொல்றாரு. உங்களுக்கு தெரியும், அந்த இதை மட்டும், பெற்றதம் பிள்ளை குணத்தை பெற்றவர் அறிவார், வேறு மற்றவர் யார் அறிவார்? இங்கு உனக்கு படித்த பிள்ளை நான் இருக்கிறேன்கிறார். தடித்த ஒரு மகனை தந்தை ஈண்டடித்தால் பிடித்தொரு தாய் அணைப்பான், தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அடிப்பான், இங்கு நான் தான் உனக்கு பிள்ளைங்கிறார். எல்லா குடும்பத்தை பார்க்கிறார், சமூகத்தை பார்க்கிறார். அதன் மூலமாக தான் பிள்ளை சிறு விண்ணப்பத்தையே அவர் எழுதுறார். அதில் ஃபுல்லாக படித்து பார்த்தா வெறும் ஆன்மீக கருத்து மட்டும் இல்லை, அனைத்து சமுதாய கருத்துக்களும் இருக்கு. இப்போ அந்த வள்ளலார் காலத்தில் ஒரு குறும்பு பிடிச்ச புலவர் இருந்தார். அவர் எப்படின்னா, யாருக்கு போனாலும் அவங்கள பற்றி கமெண்ட் பண்ணுவார். ஒருத்தன் போறான், இந்த நாய் போது பாரு அப்படிங்க. இன்னொருத்தர் போறாரு, இந்த நரி போது பாரு அப்படிங்காரு. இன்னொருத்தன் போற, இந்த பன்னி போது பாருங்க, இப்படி சொல்லிட்டே இருக்காரு. அந்த பக்கம் வள்ளலார் நடந்து போறாரு. எல்லாரும் இவரை பார்க்காங்க, என்ன சொல்ல போறான் அப்படின்னு. அப்போ சொல்லுவார், வள்ளலார் நடந்து போகும்போது, இப்பொழுதுதான் ஒரு மனிதன் நடந்து போகிறான்னாரு. அவரை தான் மனுஷன்னே அவர் நம்பினாங்க. ஏன்னா அவருடைய குணம் அப்படி பத்திரமாட்டு தங்கமா இருந்திருக்காரு. அவர் பணத்துல சிறிதளவு கூட ஆசை இல்லாதவர். அவர் கூட்டத்துக்கு போகும்போது நிறைய ரூபா கொடுப்பாங்க அவருக்கு. என்ன செய்வாரு, நீங்க கேள்விப்படாத எதுவும் கிடையாது. என்ன செய்வாரு, போற வழியிலேயே அந்த பணத்தை தூக்கி தூக்கி எரிஞ்சிட்டே போவார். நம்ப முடியுதா? ஆனா சத்தியமான உண்மை. அவர் அது பாட்டிலே சொல்லியிருக்கார், கிடைத்த என் பணங்களை சில கால் கிணத்திலே எறிந்தேன், குளத்திலே எறிந்தேன், கேணியில் எறிந்தேன், எனக்கு அருள் செல்வம் வேணும், பொருள் செல்வம் வேண்டாம். நம்ம யாராச்சும் இன்னைக்கு நம்ம பேசுறதுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பேச்சுக்கு ஒரு 10,000 ரூபா கிடைக்கும் வைங்க, போற வழியில நீங்க கார்ல அப்படி 500 ரூபா தாள் 1000 ரூபா தாள் போட்டுட்டு வீட்டுக்கு போயிருவீங்களா? அல்லது நம்ம போயிருவோமா? நம்ம எவ்வளவு பெட்டி பாதுகாக்கிறோம். ஆனா அவர் கிடைச்ச பணத்தை அப்படி மாட்டு வண்டியில தான் போவாரு, அப்படி வெளியே தூக்கி எரிஞ்சிட்டு போவாரு. எதுக்குன்னா பயப்படுதாரு. இந்த பணத்தை வீட்டுக்கு கொண்டு போனா நமக்கு ஆசை வரும், இதை வச்சு நிறைய இது பண்ணணும் தெரியும்னு போட்டு போனார். உடம்பு அவரை பார்த்தீங்கன்னா வள்ளலார் எப்படி இருப்பாரு, ஆள் இழைச்சு போய் தான் இருப்பார், ஒல்லியா தான் இருப்பார், எலும்பு தெரிகிற அளவுக்கு தான் இருப்பார். அதையும் பாட்டில் சொல்லியிருக்காரு, கிளைத்தை உடம்பை பெருக ஒரு காலம் நான் நினைக்கிறேன், இழைத்திட விரும்புகிறேன்னு சொல்றாரு. வள்ளலாறு ஆடை போத்திருப்பார்லாம், அந்த ஆடை தையலே கிடையாதான். ஏன் தையலே இல்லைன்னா அந்த ஆடைக்கு வலிக்கும்னு நினைத்தார். கையை வீசியே நடத்த மாட்டாராம். ஏன் கையை இப்படி கட்டிட்டு நடப்பாரான். அப்ப கேட்பாங்களாம், ஏன் கையை வீசி நடந்தான்னு, காத்துக்கு வலிக்கும்லாம் பாரான். அவ்வளவு இணக்க குணத்தோடு வாழ்ந்த ஒரு மகான், எவ்வளவு பெரிய சமுதாய சிந்தனை. ஏன்னா இன்னைக்கு பாருங்களேன், பணம் பிடிச்ச அலைதான். அன்னைக்கு ஒரு பையன் 10 ரூபா தொலைச்சிட்டான், தெருல இருந்து அழுதுகிட்டு இருந்தான். நான் பார்த்தேன், ஏலங்க வா, ஏன் அழுதேன்னு. 10 ரூபா தொலைச்சிட்டு சார், அதான் அழுதேன்னா. நான் தானே 10 ரூபா எடுத்து கொடுத்தேன், அழாத நல்லா இருப்பேன் அழாதலை அப்படின்னு. 10 ரூபா வாங்கி பையில வச்சுட்டு அழுதான். இல்லை 10 ரூபா தான் கொடுத்தோம்ல, ஏன் அழுதேங்க சார், நீங்கள் கொடுத்த 10 ரூபா இருக்கு, ஏன் தொலைச்ச 10 ரூபாயும் கிடைச்சா 20 ரூபா இல்லை ஆச்சுதா சார் அப்படின்னா இவன் வழங்க மாட்டான். ஏன்னா இன்னைக்கு பண பிட்டு அப்படி இருக்கு, துட்டு துட்டுன்னு பேயா அலைதான். அவர் சிறந்த ஆன்மீகவாதி தான், ஆமா, மாற்று கருத்து இல்லை. ஆக எந்த விதத்தில் பார்த்தாலும் எவ்வளவு ஆன்மீகம் இருந்தாலும் மக்களுக்கு சமூக கருத்தை ரொம்ப போதிச்சாரு. நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், இங்க செஞ்சு வச்சிருக்க புளியாதரம் ரொம்ப பேரோட என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு இன்னைக்கும் சமூக தொண்டு செய்து கொண்டிருக்கும், மிகச் சிறப்பாக சமூக தொண்டை செய்து கொண்டிருக்கும், மிக மிக சிறப்பாக சமூக செய்தி சொல்லி கொண்டிருக்கும் நமது நடுவர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப அருமையாக பேசி நிறைவு செய்திருக்கின்ற பேராசிரியர் ராஜ் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இப்போது நிறைவு பேச்சாளராக இந்த அணியில் நிறைவு பேச்சாளர் இருக்கார். நிறைவு பேச்சாளராக தொடர்ந்து சமுதாய சேவை, பாரதியாருடைய கருத்துக்களை வலியுறுத்துகிற விதமாக
பிரில்லியன் மெட்ரிக் பள்ளியினுடைய முதல்வர், அரிமா சங்கத்தினுடைய முதல்வர், சிறந்த சிந்தனையாளர், பாரதி பக்தி பாவலர், திருச்செந்தூர் கோயில்னாலும் சரி, பழனி கோயில்னாலும் சரி, புதிய தலைமுறைனாலும் சரி, அவள் தான் எல்லா இடத்துக்குள்ளேயும் நீக்கமர நிறைந்திருக்கிற பக்தி பாவலர் பாரதி கண்ணன் அவர்கள் இப்போது உரையாற்ற வருகை தருகிறார்கள். நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கின்றேன். வள்ளலாருடைய பெரிதும் வலியுறுத்துவது பக்தியா சமுதாய சிந்தனையா? பக்தி அப்படிங்கிறத அவருடைய வாக்கு மூலமாகவே நான் சொல்லும் வார்த்தை என் வார்த்தை அல்ல, என் நாயகன் வார்த்தை என்று அவரே சொல்லுவார். நம்மெல்லாம் பிறந்திருக்கின்றோம், ஆனால் அவர் அவதரித்தார். ராமையா பிள்ளை சின்னம்மை என்போம். சின்னம்மை என்றாலே சீதையின் அர்த்தம். ராமனுக்கும் சீதைக்குமாக அவர் அவதரித்தார் என்பதே நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி எங்களுடைய அணித்தலை சொல்லும்போது அவர் அவதரித்ததில் மதிய நேரத்தில் அவங்க வீட்டில் அம்மா இருக்கும்போது, சின்னம்மை இருக்கும்போது ஒரு சிவயோகி வந்து உணவு போடுமா, சாப்பிடணும் சாப்பிட சொல்லிட்டு விபூதி கொடுத்து இதன் மூலமாக உனக்கு அற்புதமான குழந்தை பிறப்பார், அவர் அருளாளர்னு சொன்னதுனால தான் எங்க அப்பைய தீட்சிதர், சிதம்பரம் அப்பைய தீட்சிதர் அடுக்கு தீபாரணை காமிக்கும் போது அந்த குழந்தை கலகலன்னு சிரிச்சுது. அப்பைய தீட்சிதரே என்ன பண்ணார் அப்படின்னா வந்து எங்க வீட்டில் 2 நாள் தங்கிட்டு போங்க அப்படின்னாங்க. அப்பேற்பட்ட நம்முடைய 18ஆம் நூற்றாண்டில் அவருக்கு பின்னும் முன்னும் இதே போல ஒரு அருளாளர் இல்லை. சமுதாய சிந்தனை அங்கொன்றும் இங்கொன்றும். ஏன்னா மக்களை வந்து படிநிலையில உயர்த்தணும் அப்படிங்கிறக்காண்டி சமுதாய சிந்தனை இருந்தது. ஆனா முழுக்க முழுக்க அவருடைய வந்து அருள் சிந்தனை, அருள் நெறிய பரப்பணும், அருள் நெறிய உயர்த்தணும் அப்படிங்கிறது தான் அவருடைய முழுமையானது. ஆக பக்தி நெறியில தான் அவர் கடைசி வரை நின்றார் அப்படிங்கிறது தான் சொன்னாங்க. அருமையா சொன்னாங்க. மஞ்சக்குப்பம் நீதிமன்றத்தில் ஆங்கிலேய நீதிபதிகள் அமர்ந்திருந்து அவருக்கு தீர்ப்பளிப்பதற்காக நம்முடைய சைவமும் நம்முடைய தமிழும் நம்முடைய சமஸ்கிருதமும் நன்கு அறிந்த ஆறுமுக நாவலர் கேஸ் ஃபைல் பண்ணும்போது ஆங்கிலேய நீதிபதி மட்டும் எந்திரிக்கவில்லை, அத்துணை பேரும் எந்திரித்தார்கள். இது அருட்பா என்று நீதி வழங்கினார். அவரே அன்னைக்கு நீதி வழங்கிட்டாரு. இது வந்து பக்தியின் மார்க்கம் தான் அப்படிங்கிறத. அதே மாதிரி பார்த்தோம்னா அவருடைய செயல்கள் அத்துணையும் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிய வேண்டும், ஆறுயிர்க்கெல்லாம் நான் சமுதாய சேவை பண்ணணும்னு சொல்லல, ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்யணும். சகோதரி சொன்னாங்க அன்பு 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 இஸ் ஈக்குவல் டு பக்தி. வடமொழியில பக்தி, நம்ம மொழியில அன்பு. அதான் அன்பென்னும் மலைபடும் அரசேம்பாரு. சிவபெருமான் மிகப்பெரிய அரசு தான். ஆனா அவர் அன்பென்னும் அந்த நம்ம அன்பை பக்தியை செலுத்தினோம்னா வந்து அவர் நம்ம வீட்டுக்கு வந்துருவாரு. நம்ம குடில் புகும் அரசு. அவர் மிகப்பெரிய மலை தான். ஆனா நம்ம அன்பு செலுத்தணும்னா நம்ம வீட்டுக்கு வந்துருவாரு, நம்ம இடத்துக்கு வந்துருவாரு. அவர் மிகப்பெரிய அன்பு கடல் தான். ஆனா நம்ம செலுத்தக்கூடிய அந்த அன்புனால அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு குடத்துல வந்து மந்திரத்துல உட்காரு அப்படின்னா உட்கார்ந்துருவாரு. சகோதரி சொன்னாங்க கடையேழு வள்ளல்கள் இடையேழு வள்ளல்கள் எல்லாம் இருந்தாங்க சார். அவங்க எல்லாம் பொருளை கொடுத்தாங்க, அதனால வள்ளல். ஆனா இவர் அருளை கொடுத்தார், பக்தியை கொடுத்தார், அதனால வள்ளலார் என்று அழைக்கப்பட்டார். ஆறுங்க விகுதி வந்து வள்ளலார் ஒருவருக்கு தான் உண்டு. அதே மாதிரி எங்களுடைய அணித்தலைவர் இளங்கோசார் சொல்லும் போது சொன்னாங்க நினைந்து நினைந்து உருகி உருகி. அங்க நடராஜ பெருமான் அங்கிருந்து ஆடக்கூடிய அம்பலத்தில் ஆடக்கூடிய அந்த அம்பலவானரே வந்தாராம் சித்தி வளாக. அப்ப குடிசையா இருந்தபோது இவர் நனைந்து அப்படி இருக்கும்போது அவர் வந்து இவரை தேற்றி இவர் உள் புகுந்து அதுக்கப்புறம் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் சொல்லுவாங்கல்ல, எனக்கு கிடைச்சதுயா உன்னுடையது, இப்ப அதை விட அதிகமா அழுதிய அப்படின்னு சொல்லும் போது இல்லை இல்லை நான் என் மக்களுக்கெல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கேன். என்னது இந்த பக்தி நெறி என் மக்களுக்கு அத்துணையும் நான் கிடைக்கணும்னு நினைக்கேன் அப்படின்பாரான். அதே மாதிரி அன்பு அருள். அம்மா சொன்னாங்க அன்பு அப்படிங்கிறது அதனுடைய முதிர்ச்சி அருள். அப்போ அவனுடைய நம்ம இறைவன் மாட்டு அன்பை செலுத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா வந்து அதன் காரணமாக அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மிக தெளிவாக சொல்லியிருப்பாரு. ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் படிநிலை நம்ம சொல்றோம்ல, சகோதரி சொன்ன மாதிரி வடிவாம்பியே வந்து அவருக்கு பரிமாறி அதே மாதிரி அந்த எச்சில் இலைய தாமரை இலையை எடுத்து போட்ட வரலாறு உண்டு. அப்ப என்னன்னா அந்த வரலாறு காரணமாக அவங்க அந்த படிநிலை அம்பிகை ஆட்கொண்டால் தணிகை மலை முருகப்பெருமான் நிலக்கண்ணாடியில 6 வதன பிம்பமாக வந்து காட்சி கொடுத்தார். சிவபெருமான் நேரடியாக வந்து காட்சி கொடுத்தார். ஒவ்வொரு படிநிலையா வந்து 5 நிலைகளிலும் 5 நூல்களை எழுதி 1858 அருள் பாடல்களையும் எழுதி 6வது நிலைக்கு போனாரு. 5ஐயும் மறந்து விடுங்கள், கிழிச்சு எரிஞ்சிருக்கலாம் சொல்லல,
6வது நிலைக்கு நாம் எல்லோரும் வரணும் அப்படின்னு தான் சொன்னார். 6ஆம் நிலைக்கு நீங்க வாருங்கள். அப்போ இதே நிலையில் நிற்கணும், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் வரணும், மரணமில்லா பெறுவாள். மத்தெல்லாம் முக்தி மோட்சம். நாங்க வைகுந்தம் போனால் பிறப்புண்டு, வைகுந்த சூரியாக விளங்கக்கூடியது. கைலாயம் போனா சகோதரர் அருமையா சொன்னாங்க, கைலாயத்திற்கும் வைகுந்தத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஆனா நித்திய சூரியாக நீங்க இருக்கிறத விட என்ன பண்ணணும் அப்படின்னா எளிமையான இந்த உடலை பிறப்பருக்கும் ஒரு நிலைக்கு நீங்க கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னதுதான் புதிய பாதை. நம்முடைய சைவத்தில் நம்முடைய மதங்களில் உள்ள புதிய பாதையை 18ஆம் நூற்றாண்டில், ஏன்னா சமுதாய சீர்திருத்தத்துக்கு நிறைய பேர் இருந்தாங்க. ராஜாராம் மோகன் ராய் இருந்தாரு, ஐயா சொன்ன மாதிரி ஈவேரா இருந்தாரு, அடுத்தல சதி என்னும் உடன்கட்டையை நீக்கிறவங்க இருந்தாங்க, அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. ஆனா ஆன்மீகத்தில் நம்முடைய பக்தி நெறியில் புரட்சியை செய்து சிறப்பாக கொண்டு வந்தது யாருன்னா நம்முடைய வள்ளல் பெருமான். அவர் பெரிதும் வலியுறுத்தியது பக்தி நெறியே என்று சொல்லி அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகின்றேன். ரொம்ப அருமையாக பாரதி கண்ணன் அவர்கள் நிறைவு செய்திருக்கின்றார்கள். தொடர்ந்து சமுதாய சிந்தனை என்று தன்னுடைய கருத்தை வைப்பதற்காக முடிவைத்தான் என்றால் அரசு மேல்நிலைப்பள்ளியினுடைய மூத்த தமிழாசிரியர், சிறந்த சிந்தனையாளர், கவிஞர் முனைவர் சரவணகுமார் அவர்கள் இப்போது வருகை தருகின்றார்கள். வரலாற்றில் பதிவு ரொம்ப முக்கியம். அருமையான இந்த வீரவனலூரில் அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற விநாயகர் ஆலயத்திலே அருமையானதொரு வருஷாபிஷா விழாவிலே இந்த பட்டிமன்ற நிகழ்வினை ஏற்பாடு செய்து எங்களுக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், இந்த பட்டிமன்றத்திலே என்னை பேசுவதற்கு அழைத்த நடுவர் பெருந்தகைக்கும், எண்ணெயிலே உண்மையை உரைத்து அமர்ந்திருக்கின்ற எண்ணெய்க்கும், வழக்கம் போல உண்மை இல்லை என்று தெரிந்தாலும் கூட பொய்மையை அணிக்காக பேசி அமர்ந்திருக்கின்ற எதிரணிக்கும் வணக்கத்தை கூறி அருமையாக இந்த நிகழ்வினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஆன்மீக மையன்பர்கள் அத்துணை பேருக்கும் அடியனுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது பெருமகிழ்ச்சி. வள்ளலார் பெரிதும் வலியுறுத்துவது அருமையான தலைப்பு இல்லையா? ஆன்மீக பணியா அல்லது சமூக பணியா? உடனே நீங்க எல்லாருமே சொல்றது என்னன்னா ஆன்மீகம் தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. பெரிதும் வலியுறுத்துவது, பெரிதும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அதை பார்த்தோம்னா ஆன்மீகம்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம முதல்ல எடுத்த உடனே ஒரு விஷயத்துக்கு கொண்டு போயிட முடியாது. அதை ஒரு பக்குவப்படுத்துவதற்கு ஆன்மீகம் பயன்படும். அந்த பக்குவப்பட்ட பிறகு அந்த பக்குவம் எதற்கு பயன்படும் என்றால் சமூகத்திற்கு பயன்படும். இந்த அம்மா ரொம்ப அருமையா பேசிட்டு இருந்தாங்க, விளக்கு நாங்க எரிச்சா விளக்கு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விளக்கு எரிப்பதற்கு 3 பொருள் வேணும் இல்லைங்களா அம்மா? இல்லைங்களா? என்னென்ன வேணும்? முதல்ல எண்ணெய் வேணும், இன்னொன்று திரி வேணும், அடுத்து தீ வேணும். இந்த 3ஐயும் திருப்பி சொல்லுங்க. எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி, என்னை திருத்தி கொண்டு வா, என்னை திருத்தி கொண்டு வா, இந்த சமூகம் பயன்படுகின்ற அளவுக்கு என்னை திருத்தி கொண்டு வா என்பதற்காகத்தான். எல்லாருமே வித்தியாசமா தான் பேச்சு, அப்படியே உணர்ச்சி வச்சப்பட்டது சில நேரத்துல ஐயா. ஏன்னா நம்ம இருக்கிற இடம் அப்படிங்கய்யா. பாருங்க, அருமையான எத்தனையோ மேடைகள்ல பல்லாயிரக்கணக்கான சீரியல் விளக்குகளும் குழல் விளக்குகளும் எரிகிற மேடையில் அமைந்திருக்கிறோம். முதல் முறையா ஒரு எரிகின்ற தீபம் இருக்கிற மேடையில இன்றைக்கு தான் அமர்ந்து பேசுறோம். அப்படின்னா அந்த தீபத்தை பத்தி நம்ம பேசாம போனோம்னா அது இருக்காது. அதுதான் வள்ளலாருடைய சிறப்பு. அவர் ஆன்மீகத்தை வலியுறுத்தினார், நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. அந்த ஆன்மீகம் மூலமாக அவர் சொன்ன செய்தி என்ன? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், மனிதரை தாண்டி பயிரை கூட வாடவிடக்கூடாது என்ற தர்மம் சமூக பார்வையை வெளிக்காட்டுகின்றது. அதுதான் வள்ளலார். நீங்க வள்ளலார் சுவாமி அப்படின்னா குழந்தைகளுக்கு எப்பவுமே குழந்தைகள் தான் அடுத்த சமூகத்தினுடைய அந்த அடிப்படை. அவர்களுக்கு வள்ளலார் சுவாமிகள் ஒரு 7 முக்கியமான அறிவுரை சொல்லியிருக்கிறாருங்க ஐயா, நடுவர் ஐயா. என்ன அப்படின்னா, முதல்ல பாருங்களேன், நல்லோர் மனதை நடுங்க செய்யாதே. முதல் அறிவுரை குழந்தைகளுக்கான அறிவுரையாக வள்ளலார் சுவாமிகள் சொன்னது. தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தாதே. இருக்கிறதே கேடு இந்த தானம் செய்ததை மட்டும் கெடுத்துடவே கூடாது. இன்னும் தடுத்தா அது பெரிய பாவம் இருக்கான் ஐயா. இன்னும் நம்ம வேலை கொஞ்சம் பேர் இருக்கான், நம்ம கிட்ட தானம் கேட்கணும் பார்த்து கையும் காலம் நல்லத்தானே இருக்கு, உழைச்சி திங்க வேண்டியதானே, நான்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கேன் அப்படின்னு. ஆனா நம்மளுடைய எல்லா சமயங்களும் ஆன்மீகங்களும் சமுதாய பார்வையிலே ஒருவன் நம்மிடம் யாசகம் கேட்கிறான் என்றால் அவன் துணை விஷயத்தையும் விட்டுட்டு தான் வரான். நம்ம வாங்கிடுவோமா? ரொம்ப முக்கியமானது ஒண்ணு இருக்கு தெரியுமா? பழைய காலத்து பாட்டு, ஈயன இறத்தல் இழிந்தீர், ஈயன் என்றால் அவன் கொடுத்தல் உயர்ந்தீர், கொள்ளேன் என்றால் அதனும் இழிந்தண்டு, தென்னீர் பரப்பின் இமிழ் திறப்புடன் உண்ணாராகவே நீர் ஓட்டோரே
ஆவும் ஆவும் செங்கனம் கலங்கி சேரோடு பட்டு சிறுமைதாயினும் உன்னீர் மருங்கின் அதர் பலவாகும் புல்லும் பொழுதும் பழித்தல் அல்லது உள்ளி சென்றோர் பழியலால்னு அந்த பாட்டு அருமையான பாட்டு. அப்போ நம்மகிட்ட ஒருத்தன் கேட்கிறான் அப்படின்னாலே அவனுடைய அத்துணை செய்திகளையும் அவன் இறக்கி வச்சுட்டு தான் அவனுடைய அத்தனை இழிவான ஒரு செயல் தான் யாசகம் பெறுதல். அவங்க பிச்சை எடுக்குது ரொம்ப பெரிய கஷ்டம். எவ்வளவு அத்தனை அவனுடைய அத்தனை செய்தியை விட்டுட்டு வந்தாதான் வர முடியும். எப்படி நீங்க நம்ம சாமியார போறதுக்கு என்ன தகுதி வேணுமோ அதுல பாதி தகுதி நம்ம யாசகம் வாங்குவதற்கு வரணும். இப்ப அதெல்லாம் வேண்டாம். இப்ப அப்படி இல்ல, ஜிபே போடுங்க அப்படிங்கிறாங்க. பிச்சைக்காரன் ₹1 கொடுத்தா அவன் திருப்பி கொடுத்துருதான். டீயே ₹10 குறைஞ்சு கொடுக்காத அப்படிங்கிறான். அப்போ இன்றைக்கு யாசகம் கொடுப்பதை தடுப்பது மிகப்பெரிய பாவம். யாசகம் வாங்குறவன்ட்ட போய் நீங்க நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு எல்லா சமயம் சொல்லுது. ஏன்னா அவனே அத்தனையும் தொலைத்து விட்டு வந்திருக்கிறான். அவன்கிட்ட போய் நீ எதுவும் பேசாத அப்படிங்கிறது. இவர் சொல்றாரு, சாமிகள் ரொம்ப அருமையா சொல்றாங்க, தானம் கொடுப்பவரை தடுத்து நிறுத்தாதே, ஏழைகள் வயிறு எரிய செய்யாதே, பொருளை இச்சித்து பொய் சொல்லாதே, பசித்தோர் முகத்தை பாராதிருக்காதே. நம்மளாம் சில பேர் இருக்கான். நம்ம தாங்க அந்த சமுதாயம், வேற எங்கேயுமே கிடையாது. ஆன்மீகம் எதுக்கு அப்படின்னா ஒரு பக்குவப்படுத்துவதற்கு. அந்த பக்குவப்படுத்துவதன் மூலமாக சமுதாயம் வளரணும். நம்ம அம்மா பாருங்களேன், நீங்க அடிக்கடி எல்லா மேடைகளிலுமே சொல்வது உண்டு, நம்ம பிள்ளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு பிள்ளை வந்தா கட்டில தள்ளிடுவோம் டிஃபன் பாக்ஸை, இல்லைங்களா? அதே அடுத்த வீட்டுக்குள்ள நம்ம பிள்ளை போனா அந்த பிள்ளை கொடுக்கலான்னு, ஏல தம்பி தானே ஒரு முறுக்கு கூடமில்ல அப்படிம்போம். எப்பவுமே அடுத்தவர்களுக்கு கொடுத்து நம்ம இருக்கணும், இல்லைங்களா? பசித்தோர் முகத்தை பாராதிராதே அப்படின்னு இருக்காரு. இறப்போருக்கு பிச்சை இல்லை என்காதேங்காரு. யாராவது ஒன்றை கேட்டானா, யாசகம் கேட்டானா இல்லை என்று சொல்லாதே அப்படின்னு 6வதா சொல்றாரு. 7வது குருவை வணங்க கூசி நிற்காதே அப்படிங்கிறார். இது நம்மளாம் வாத்தியாரா இருக்குங்களா ஐயா? 1 2 3 4 5 எல்லாருமே வாத்தியார் தான் நிறைய மேடைகள்ல, இல்லையா? இன்னைக்கு குருவுக்கு வணக்கம் சொல்றதுக்கு அவன் ரொம்ப யோசிக்கான். முன்னாலெல்லாம் என்னன்னா, நம்மெல்லாம் வாத்தியார பார்த்தோம்னா சைக்கிள் ஸ்டாண்டை போட்டு கையெடுத்து கும்பிட்டு சார் வணக்கம்னு சொன்ன காலம் போய் இன்னைக்கு சைக்கிள்ல போகும்போது சார் வணக்கங்க காஞ்சி சாமி ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்கு. உங்க ஸ்கூல்லையாவது அப்படிங்கய்யா? எனக்கு ஆறு அடிச்சு ஓரமா போக தெரியாத, ஓரமா போகலாம் அவனே ஓரமா போக வேண்டியது. கோட்டுக்கு இந்த சைடு போவே, கோட்டுக்கு இந்த சைடு போற அப்படிங்க. இன்னைக்கு காலம் மாறி. உங்க பையன் நல்ல பையன், சைக்கிளை கொண்டு ஏத்தாம போனானே நினைச்சுக்கணும். நான் உங்களே சொன்ன மாதிரி சொன்னேன், இப்படி கையை தூக்கிட்டு போடாதல அப்படின்னு. 2 கையும் தூக்கி வணக்கம் போட்டு நான் கீழே விழுந்தா நீங்களா சார் இனி ஆஸ்பத்திரியில கொண்டு ஜாப்பியா அப்படிங்க. நீங்க பையன்லாம் வேற லெவலுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா. இந்த 7 அறிவுரைகளை குழந்தைகளுக்கு வள்ளலார் பெருமான் சொல்லியிருக்கிறார். இந்த 7 அறிவுரையில ஒன்றே ஒன்றுதான் குருவை வணங்காதே அப்படின்னு கொஞ்சமாவது ஆன்மீகத்துக்கு ஒத்து போகுது. மீதி 6 குருவை வணங்க கூசி இருக்காதே. ஆமா, கூசி நிற்காதே அப்படின்னு இருக்காரு. இந்த ஒன்றை தவிர மற்ற 6ம் சமூகத்தினுடைய பார்வைக்காகவே வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார். குழந்தைகள் தான் இந்த வருங்கால தலைமுறைகள் என்பதை அறிந்தே குழந்தைகளுக்கு சொல்லியிருக்கிறார் என்றால் வள்ளல் பெருமானுடைய அத்துணை பார்வையும் சமூகத்தின் மீதே இருந்திருக்கிறது. அதில் ஆன்மீகத்தை ஒரு பங்களிப்பாக வைத்திருக்கிறார். அவரு உண்மையாவே நீங்க வள்ளல் பெருமான இந்துன்னு சொல்லிட முடியாது, கிறிஸ்தவம்னு சொல்லிட முடியாது, இஸ்லாமும் சொல்ல முடியாது. அதனாலதான் மும்மதத்திற்கும் பொதுவானவர் நம்மளுடைய வள்ளலார் சுவாமிகள். அவர் அணிந்திருந்த ஆடை வெண்ணிற ஆடை, கிறிஸ்தவர்களுக்கான உடை வெண்ணிற உடை, இல்லைங்களா? இறைவன் அருவமானவன், உருவமற்றவன்கிற தத்துவம் இஸ்லாமியத்துக்குரியது. அதனாலதான் அவர் அங்க இறைவனுக்கு எந்த உருவமும் வைக்கல. உன் மனதிலே இருக்கக்கூடிய திரைகளையெல்லாம் நீக்கிவிடு, ஒளி ரூபத்திலே இறைவன் இருக்கிறார் என்று ஒளியாக இறைவனை காட்சி தருகிறார் என்றால் அது இஸ்லாமிய மார்க்கம். அதுக்கு அடுத்து நம்மளுடைய அன்பு போதிக்கிறது இந்து மார்க்கம். ஆக இத்தனை 3 மதங்களையும் அவர் நேசிக்கிறார் என்றால் இந்த 3 மதங்கள் வழியாக சமுதாயத்தை உயர்த்த வேண்டும் என்ற சமூக பார்வை நம்மளுடைய வள்ளலார் சாமிகளிடம் இருக்கிறது. நீங்க குறைந்தபட்சம் 20,000 ரூபாய் இல்லாம எந்த பட்டிமன்றத்துக்கும் போக மாட்டீங்க நடுவரா. அப்பேற்பட்ட கனவு சுப்பிரமணியன் ஐயா, ஏன்னா நீங்க நமிகப்பெரிய நடுவர், அப்படித்தானங்க ஐயா? ஆமான்னு சொல்லிடணும். நம்ம பாரதி கண்ணனே எனக்கு 25,000 ரூபாய் வாங்கி கொடுத்துருக்காங்க ஐயா. நான் உண்மையை தான் சொல்றேன், இந்த சபையில போய் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட உங்களுடைய நடுவர் பெருந்தகை 1 ரூபா கூட வாங்காம இந்த பட்டிமன்றத்திற்கு வந்திருக்கிறார் என்றால் அருளுக்காக வந்திருக்கிறாரா, பொருளுக்காக வந்திருக்கிறாரா, சமூகத்திற்காக வந்திருக்கிறாரா என்பதை நாம் உணர வேண்டும். வள்ளலார் காட்டிய அந்த சமூகம் வளர வேண்டும், வீரவநல்லூர் சமூகம் நமக்கு வேண்டும் என்ற சமூக பார்வையோடு நீங்கள் இருப்பதால் தான் இந்த பணியை ஒற்றுக் கொண்டிருக்கிறது. அதை ஒட்டி இங்கே வந்திருக்கின்ற இந்த அறிஞர் பெருமக்கள் அத்துணை பேரும் அதே சமூக பார்வையோடு வந்ததால் தான், வள்ளலாரோடு ஒத்து போயிருப்பதால் தான் இந்த பணி இங்கே சிறப்பாக
சிறப்பாக நடந்திருக்கிறது என்றால் வள்ளலார் வழியை நாம் பின்பற்ற வேண்டும். ஆன்மீகம் அதில் ஒரு பாதையாக இருந்தாலும் அதனுடைய முடிவு சமூகத்திலே எல்லோரும் இங்கு பெற வேண்டும், இல்லாமை ஆக வேண்டும் என்ற கோட்பாடை நோக்கியே வள்ளலார் சென்று கொண்டிருக்கிறார். எனவே எல்லா உயிர்களையும் நேசிப்போம், சமூகம் காப்போம், சமூகம் வளம் பெற வள்ளலார் வழி நடப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பளித்தமைக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். 6 பேர் பேசினதுலேருந்து நமக்கு ஒரு உண்மை புரிஞ்சிருக்கு. 6 பேர் பேசியிருக்காங்கன்ட்டு. ஆனால் என்ன பேசுனாங்கன்னு கொஞ்சம் யோசிக்கணும். அதே உங்கள் வீட்டையா மணியை பார்க்காவோ, இப்போமே மணி 1 நேரம் ஆகிட்டு இவன் எப்போ முடிக்க போகிறானோ, நம்ம எப்போ வீட்டுக்கு போக போகிறோமோன்ட்டு மணியை பார்க்காப்புல, எப்போ சாப்பாடு தர போகிறாங்களோன்ட்டு பார்க்காப்புல. எப்படியும் நடுவர் தீர்ப்பு என்பது ஒரு 40 நிமிஷத்தில் என்னுடைய தீர்ப்பு இருக்கும் என்பதை சொல்லி ரொம்ப அருமையாக கொஞ்சம் நல்லா ஆய்ந்து யோசித்து சிந்தித்து பார்த்தால்தான் ஒரு உண்மை புரியும். ஏன்னா பக்தினா என்ன, வள்ளலார் பக்தியை எப்படி சொல்லியிருக்காரு, அதே மாதிரி சமுதாய சிந்தனையில் மற்றவங்க சமுதாய சிந்தனை எப்படி இருக்குது, வள்ளலாருடைய சமுதாய சிந்தனை எப்படி இருக்குது, இப்படியெல்லாம் நமக்கு நல்ல யோசித்து ஆய்ந்து இதெல்லாம் பண்ணோம்னா 10 நாள் ஆயிரும். அதுக்காக இவங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு அடுத்த மாதம் 6ஆம் தேதி தீர்ப்பு ஒத்தி வைக்கப்படுகிறதுனா, அந்த சந்தன மாதிரி இப்போ பெரிய இவர் 6ஆம் தேதி ஒத்தி வைக்காரு. சட்டு பொண்ணு சொல்லுங்க சார், நேரம் போதும் போயிட்டுருக்கு. அந்த மாதிரிலாம் ரொம்பலாம் யோசித்து மண்டையை குழப்பதெல்லாம் கிடையாது. காரில் வரும்போது இவர் சொல்லி நான் வண்டியை விட்டு இறங்கிடலாம்னே நினச்சிட்டேன். ஏன்னா அவ்வளவு ரொம்ப அருமையான நல்ல மனிதர். இளங்கோ வரும்போது பக்தி மார்க்கத்தை அப்படியே சொல்லிட்டு வராரு. ஏன்னா உண்மையிலே வள்ளல் பெருமானுடைய அந்த பக்தி மார்க்கம் உண்மையிலே நமக்கு, ஏன்னா அண்ணன் பேச முடியலை, அன்னைக்கு தம்பியை சும்மா கூப்பிட்டு பேச போகிறாங்க. தம்பி பேசுகிற பேச்சை கேட்டு ஊரே அசித்திச்சு போய் நிற்கி. நாளையிலேருந்து அண்ணனை வர வேண்டாம், தம்பியை வர சொல்லுங்கன்னா ஒரு அண்ணனுக்கு எப்படி இருக்கும் யோசிங்க. ஒரு சமய சொற்பொழிவாளர் ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கவர் உடம்பு தெரியலன்னு வரல, தம்பியை கூப்பிட்டு போனாங்க. நாளைக்கும் தம்பியை வரட்டும், நீங்கள் வர வேண்டாம்னா அவருக்கு எப்படி இருக்கும்? அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், கருவிலே திருவானவர் யார் என்று சொன்னால் வள்ளல் பெருமான் என்பதை நினைத்து பார்க்கணும். ஒரு சொல்லை எடுத்துக்கிட்டு அந்த ஆய்வு பொருளை 1 மணி நேரமாக உரையாற்றுகிற ஆற்றலை ஆண்டவன் தந்திருக்கிறான்னா அது சாதாரண குழந்தை இல்லை, அருட்குழந்தை. அதுக்குத்தான் கண்ணாடியில் பார்க்கும்போது அவர் உருவத்திற்கு பதிலாக முருகன் உருவம் தெரிந்திருக்கிறதுனா பக்தி. சிதம்பரத்தில் போகும்போது சிதம்பரம் ரகசியம் தெரிஞ்சு சிரித்ததுன்னா பக்தி. அந்த இறைவனுடைய அருள் எல்லாம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொன்னான்னா நாம் எல்லாம் யாரை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவனை அடைய வேண்டும் என்று வழியை காட்டியது என்று சொன்னால் பக்தி. பக்தியினால் தான் ஒருவரை பக்குவப்படுத்த முடியும். பக்குவப்படுத்துதல் தான் நம்முடைய மதம். மதம் என்பது என்ன? சமயம்னா பக்குவப்படுத்துதல். சமயத்தல்னா எப்படி உணவை பக்குவப்படுத்துவது போல ஆன்மாவை பக்குவப்படுத்த வேண்டும். அந்த ஆன்மாவை பக்குவப்படுத்துகிற நெறிமுறையை நமக்கு கற்றுக் கொடுத்தவன் யார் என்று சொன்னால் வள்ளல் பெருமான். நம்மை பக்குவப்படுத்துவதற்குத்தான் பக்தி மார்க்கத்தை கடைபிடித்திருக்கிறான். ஆனால் அந்த பக்தி மார்க்கத்திலே நாம் ஈடுபட்டு நம் மனதை பக்குவப்படுத்திய பின்னாலே நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் மனிதநேய சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்று சொன்னான். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியால் இளைத்தோர் தம்மை அறிந்து பசியராத அவர்தம் எளியவரை கண்டு உளம் பதைத்தேன். அறம் போன்ற மக்கள் பண்பு இல்லாத அந்த மனிதர்களை கண்டு மனம் துவைந்தவன். மண்ணுயிருக்கெல்லாம் தொழுகிற நீடிய பிணியில் வருந்துவோரை கண்டு உளம் துடித்தேன்னு எல்லாரையும் கண்டு உளம் துடித்து அவர்களுக்காக உதவி செய்தான்னா முதலிலே ஏற்படுவது பக்தி. அந்த பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு மனதை பக்குவப்படுத்திய பின்னாலே சமுதாய பணி செய்து இந்த சமுதாய பணியின் மூலம் இறைவனை அடைய வேண்டும் என்பதுதான் வள்ளலாருடைய கருத்து என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த அற்புதமான நிகழ்ச்சியை நமக்கு வழங்கி இருக்கின்ற ஐயா, சமுதாய சேவைக்காக பிறந்திருக்கிற ஐயா துரைராஜ் அவர்களுக்கும், நம்முடைய சுத்த சமரச சன்மார்க்க சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் ஐயா
எல்லாத்துக்கும் பேர் எப்படி வைக்காங்களோ தெரியாது. உண்மையிலே சந்தன மாரியப்பன் தான். அவரை தொட்டால் நம்மளும் மணப்போம். அப்படிப்பட்ட சந்தன மாரியப்பன் போன்ற நல்ல அடியார்கள், திருச்செந்தூர் கமிட்டி, நம்ம வீரவநல்லூர் கமிட்டி, இடையால் கமிட்டி, இப்படி ஒவ்வொரு கமிட்டியும் இங்கே அற்புதமான பணிகளை செய்து இந்த இடத்த இன்னைக்கு வள்ளல் நம்முடைய பெருமானுடைய அருளினாலே, சாது சிதம்பர சுவாமிகளுடைய அருளினாலே இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடக்குன்னா அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் இறை அருள்தான், நம்முடைய குருவனுடைய அருள்தான் என்பதை நினைத்து பார்த்து இந்த பணி சிறப்பான முறையில் நடக்க வேண்டும். அதற்கு எல்லோரும் எல்லா பணிகளையும் செய்ய வேண்டும். அதற்கு இறையருள் கூட வேண்டும். நம்முடைய அருள்மிகு அருள்ஜோதி விநாயகருடைய அருளாசி எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இந்த அருமையான நிகழ்ச்சியை முழுமையாக ஒளிப்பதிவு செய்வதற்காக மயூரி தொலைக்காட்சியினுடைய, இன்னைக்கு ஆன்மீகம்னாலே மயூரி தொலைக்காட்சி தான். அருமையான இந்த நிகழ்ச்சியை இங்கே நமக்கு ஒளிப்பதிவு செய்து ஒளிபரப்பதற்காக மயூரி தொலைக்காட்சி திருநெல்வேலி தென்காசியினுடைய உரிமையாளர் அதிபர் லயன் அன்பு நண்பர் ஐயா ஆறுமுகநாயனார் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை முழுக்க எடுத்து கொடுத்திருக்கு சேவை செய்கிற ஐயா சண்முகம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அற்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அற்பெருஞ்சோதி. இந்த பட்டிமன்றம் இப்போ தற்செயலாக அங்கே போய் நீர் இறந்த ஒரு இடத்துக்கு போனேன். நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க இடத்துல ஒரு அம்மா மனதார பாராட்டுறாங்க. நல்ல ஒரு பட்டிமன்றம் ஐயா. 1 மணி நேரம் இல்லை, 20 நிமிஷத்தில் கூட நடத்தியிருக்காங்க எங்கள் சன்மார்க்க சங்கத்தில் விழாவோட. 20 நிமிஷம் கேட்டாங்க. எங்கள் இதில் பேசுகிறவங்க 1.5 மணி நேரம் பேசுவாங்க. 1 மணி நேரம் மைக் வேணும்பாங்க. அவங்க பாட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கட்டத்தில் எப்படியாவது ஒதுக்குங்க, ஒரு 20 நிமிஷம் பண்ணாங்கன்னா 20 நிமிஷத்தில் அருமையான ஒரு நிகழ்ச்சியை, அந்த ஒவ்வொரு மணித்துளியும் இன்பமாக இருக்கிறதுக்கு ஐயாவுடைய தனித்திறமை தான். அது மாதிரி பொருள் நோக்கோடு செயல்படுகிற இடத்துல சமுதாய நோக்கத்தோடு செயல்பட்டு, அதே நேரத்தில் பக்தி உணர்வு, பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடிய எண்ணம் நம்ம கணேச பண்ணியாக்கு எப்போவுமே உண்டு. நாங்கள் தான் அவரை பயன்படுத்த முடியலை, அது நாங்கள் ஒப்புக்கொள்ளுவோம். ஏன்னா நாங்கள் இந்த சன்மார்க்கத்தில் பேச கூப்பிட்டோம்னா அவங்க எங்கள் இதில் வரவங்க பூரா 1.5 மணி நேரம் வேணும், 1 மணி நேரம் வேணும், இப்படியே தான் கேட்காங்க. அந்த 1 மணி நேரம் சொன்னது தான் திரும்ப சொல்ல முடியும். நீங்கள் இந்த பேசுனீங்களா, இதை கொஞ்சம் விரித்து பேசிக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் சொன்ன சமுதாய சிந்தனையா பக்தியா இதை இழைச்சி சொல்லணும். ஆனால் அந்த ஞான கருத்துங்கிறது அவங்களுடைய அனுபவத்தில் உள்ளது. இந்த அனுபவம் சமுதாயத்தோடு ஒன்றி இருந்தால் தான் கிடைக்கும். அது ஐயா பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட பக்தி இயல்பாகவே இருக்குது. அவங்க சன்மார்க்க சங்கத்தில் இருக்காங்க இல்லைங்கிறத விட சன்மார்க்கத்தை தான் பின்பற்றுதாங்கன்னு நான் அந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆமாம், அந்த வகையில் துறையா மூலமாக தான் எனக்கு அவங்க அறிமுகம். ஆனாலும் ஒவ்வொரு கட்டத்துலேயும் இந்த துறையாக எங்கெங்கே நடத்தினாலும் அவங்க சிரமம் பாராமல் தன்னுடைய பொருளை செலவழித்து துறையா மேலே இவ்வளோ தூரம் செய்யும்போது எங்களுக்கு உண்மையிலே அவருடைய அன்பினையும் உழப்பன்பினையும் பாராட்டுகிறோம். ஆமாம், அதே நேரத்தில் நம்ம தற்செயலாக ஐயா வீரநல்லூருக்கு வராங்க. முக்கியமான விஷயத்தை நாங்கள் சொல்லி ஆகணும். வர்ற அந்த நேரத்தில் நம்ம கலாநாயகி அங்கே சன்மார்க்க அன்பர் கொடிசனரில் இருக்காங்க. அப்பா பிபி சிவங்கிற 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தவங்க. ராமச்சந்திரா மிஷனுக்கு ஒரு கொஞ்சம் இடம் கொடுத்து இன்றைக்கி அது நடந்துக்கிட்டு இருக்குது ராமையாம்பட்டியில். ஐயா ஒரு சிறந்த ஒரு பிபி சிவம் ஐயா, ரொம்ப ஒழுக்கமான ஒரு ஆள். அதிகமாக ஆஸ்பத்திரி போல் ஒரு கடைசி ரொம்ப முதுமை வரும்போது கொஞ்ச நாள், ஒரு 2 நாள் இருந்துட்டு தான் வந்தார். வழியே ஒரு சீரியஸான நிலைமை அந்த எதுவுமே கிடையாது. இங்கே கடைசியில் இந்த வீட்டில் வச்சு நாங்கள் பாட்டு பிடிக்கோம். அகவல் கேட்டுக்கிட்டே தன்னினைவுல இல்லாமல் தான் இருக்காரு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நாங்கள் முடிக்க போகிற நேரத்தில் எப்படி அவருக்கு இந்த ஆன்ம சிந்தனை வந்துச்சோ, கையெடுத்து படுத்துக்கிட்டே கும்பிட்டாரு. அந்த உணர்வு, பக்தி உணர்வு அவள் அப்பாவுக்கு இன்றைக்கும் 70-80 வயசு வரைக்கும் தாப்பினார் கட்டுப்பட்டது கலாநாயகியாக தான். மற்றவங்களாம் பெரியவங்களாம் மதிக்க மாட்டாங்க, தூக்கி தூர போட்டுவாங்க. ஆனால் அவங்க அப்பா அங்கே முதலாளி மாதிரி இருப்பாங்க. இவங்க 70-80 வயசுக்கு பக்கத்தில் இருந்து அவங்க அப்பாவுக்கு என்ன சேவை உண்டா செய்வாங்க. கருத்து வேறுபாடுலாம் உண்டு, ஆனால் அது அந்தளவுக்கு இது இல்லை. அது மாதிரி எங்களுக்கு காட்சி மண்டபத்தில் 7-8 வருஷம் நடக்கிறதுக்கும் கலாநாயகியாக தான். இந்த இடம் அவங்களுடைய பரம்பரைக்குள்ளது. தற்செயலாக அவங்க போன மாதம் சைவ சிவில் நாங்கள் நடத்துகிற அகவல பயணத்துக்கு வரையில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம வீரநல்லூர் இடம்னு சொல்கிறாங்க. தற்செயலாக துறையா நான் திருவண்ணூர் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டும் கரெக்டாக கோயின்சைட் ஆகுது. 4-5 வருஷமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க பிள்ளையார் கோயிலை நடத்தணும்னு.
ஆனால் முடியலை. இந்த வருஷம் திருவூர்லேயே அது ஒரு குறுகிய நேரத்தில் அது கூட்டி வச்சுட்டு எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய ஒரு துறையா. நடு காட்டுக்குள்ளே போனால் கூட தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு சாது சிவசாமிகள் தாய்ப்பாதம் வரைக்கும் போகிறாங்க, துறை இல்லாமல் எங்கேயும் போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவருடைய ஒரு அசாத்திய துணிச்சல். எதையும் திருவூர் கூட்டி வைக்க முடியும். நாங்கள் காட்சி மண்டபத்தில் 1008 தீபம்ட்டாங்க, எங்கள்கிட்ட ரூபா கிடையாது, நாங்கள் அவங்களுக்கு தெரியும், நாங்கள் யார்ட்டையும் பணத்துக்கு போக அலைய மாட்டோம். அந்த கட்டத்துலேயும் அவளுக்கு கடுமையாக பாடுபட்டு அது பண்ணிட்டு இருக்கையில் இவர் கேட்குற ஆட்கள் உடனே ஃபோன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ பேசிக்கிட்டு எதை பற்றி பேசுகிறோமோ அந்த ஃபோன் அப்போமே உடனே வருது, பாருங்கள் இங்கே பாருங்கள் நானாக நடத்துகிறேன் அப்படின்னு. திருவூரில் அப்படி கூட்டி வைக்க அவருக்கு எத்தனையோ ஆன்மாக்களை சமாதி செய்திருக்காங்க. அந்த ஆன்மா நான் சொல்லும்போது சொன்னேன், அவங்ககிட்ட ஆன்ம பலம் இருக்குது. இந்த ஆன்மாக்கள் இருந்து அவங்களுக்கு உதவி செய்யுது. அதனால தான் அவங்க மேலே உள்ள பிடிப்பில் தான் கணேச பண்ணியா தன்னுடைய சிரமம் வராமல் தன்னால் ஏண்டா அதுக்கு ஒத்து வரக்கூடிய ஆட்களை கூட்டு வந்து இன்றைக்கி நம்மளை ஒரு சமுதாய சிந்தனைக்கும் பக்தி நெறிக்கும் ஒரு அடிப்படையாக நடத்தி கொடுத்ததுக்கு திருவள்ளுவர் சார்பாக நாம் அவங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, அருட்பெரும் ஜோதி அகவல் பாராயணம் காலை முதல் நடந்து மாலையில் ஒளி வெளிச்சம் காண்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு துரை ஐயா ஏற்பாடு செய்திருந்த இந்த தீப வழிபாடு, தீபம் பார்த்தால் பாவம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முறையில் நாம் இன்னைக்கு தீபத்தை எல்லாம் பார்த்து நம்ம பாவத்தை போக்கி இருக்கிறோம். திடீரென்று என்னை நன்றி உரை கூறச் சொல்லிவிட்டார்கள். நான் எப்படி சொல்வது என்பே எனக்கு பேச வாய் வரமாட்டேங்கிறது. இருந்தாலும் ஐயா கணபதி சுப்பிரமணியம் ஐயா அவர்களினுடைய பட்டிமன்றத்திற்கு நானும் இன்றுதான் நான் முறையாக முதலில் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எங்கள் குடும்பமே வந்திருக்கிறது, எல்லாருமே கேட்டுக்கொண்டு மகிழ்ந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் இந்த தருணத்தில் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல மிகவும் கடமைப்பட்டு இருக்கிறேன். அவர்களுக்கு உறுதுணையாக அவர்கள் ஒரு அணியை திரட்டி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊரிலிருந்து இங்கே நமக்காக வந்து இந்த ஒரு பெரிய பட்டிமன்றத்தை நிகழ்த்தி எல்லாருடைய மனதிலும் நிறை இருக்கிற நிலையில் நம்மளை ஆழ்த்தி இருக்கிறார்கள். எனவே அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றியை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். துரையை அவர்கள் இந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக நடத்திய நமது அன்பிற்கும் பண்பிற்குரிய கணேச பொன்னி ஐயா அவர்களுக்கு இந்த மலர் மாலையும் பொன்னாடையும் போர்த்துகிறார். மற்றும் யார் பண்ணுறார் ஐயா? யார் பண்ணுறது? கேள்வித்து மகிழ்கிறார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பொன்னாட தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அவர்களுக்கு திருவள்ளூர் மாவட்ட சங்க தலைவர் மாரியப்பண்ணையா கௌரவப்படுத்தி பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். இருவரும் கூத்து அவர்களுக்கு உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மலர் மாலை சூட்டி பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும். நம்ம துரையை அவர்கள் மாலை சூடி பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கொட்டியின் துணைத் தலைவர் ஆமாம் செண்பகம் அவர்கள் ராஜ் அவர்களுக்கு ஆசிரியர் தூய செவரியர கல்வி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை நம்முடைய ஆசிரியர் கீதா அவர்களுக்கு மலர்மாலை சூட்டி பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இங்கே பாருங்க. அப்புறம் ஆமாம் பேராசிரியை கோமதி சிவனடியாருக்கு மாலை சுற்றி மகிழ்கின்றார்கள், பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கின்றார்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கௌரவிக்கின்றார்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. விநாயகரையும் எனது குடும்பத்தையும் அழைத்து சென்று இந்த உயர்வுக்கு காரணமான 3 பேரில் மதிப்புக்குரிய சன்மார்க்க சங்க தலைவர் திரு மாரியப்பன் ஐயா அவர்கள் மீண்டும் எப்படி வேலூரிலிருந்து கூட்டிகிட்டு போனாரோ அதேபோல் அதே ஊரில் அவரே வந்து கூட்டிக் கொண்டு வைத்துள்ளார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் இந்த ஐயாவிற்கு நம்ம கலாநிதி மாறன் குடும்பத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் கலாநிதி மாறன் ஐயா அவர்களை பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார்கள். வீரநல்லூர் கமிட்டி துணைத் தலைவர் செண்பகம் ஐயா அவர்களுக்கு மரிபையா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. திருவாசகம் முற்றுவதில் வீர குடியிருப்பதற்கு வேண்டி ஒரு இடம் பார்த்தோம். அவர்கள் வேண்டியதன் காரணத்தினால்தான் வீரநல்லூருக்கு ஒரு இடத்தை பார்த்து வரக்கூடிய நேரத்தில் இங்கே வந்து விநாயகர் என்று எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் பிரவேசம் பண்ணும்போது நீங்கள் திருவாசகம் பண்ணிதான் செய்வேன் என்று சொல்லி கூறியிருந்தோம். அவர்கள் இடைக்கால ஊரில் இதற்காக 3 நாள் வந்து திருவாசகம் முற்றுவல் செய்ததன் காரணத்தினால் வீரநல்லூரில் ஒரு 2 சென்ற இடத்திற்கு விநாயகர் வந்தார். அங்கிருந்து இங்கே வந்துவிட்டார். இங்கேயும் அவர்கள் வந்துதான் திருவாசகம் முற்றுவல் செய்தான் இந்த விநாயகரை பிரவேசம் பண்ணும். அந்த கமிட்டியின் பொறுப்பேற்றுள்ள பகவதி அம்மா அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாகவும் இந்த ஆலயத்தின் சார்பாகவும் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவா. தென்னாகல பரமேஸ்வரி அம்மா வருக. ஹரஹர மகாதேவா ஹரஹர நம பார்வதிபதையே. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வாங்கிக்கோங்க. பொன்னாடுடைய சிவனே போற்றி. ஹரஹர நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவா. பொன்னாடுடைய சிவனே போற்றி. பொன்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்மார்க்கம் நாட்ட வந்த நாதரே வருக. நன்மார்க்கம் நாட்ட வந்த நாதரே வருக. அருஜோதி ஆணையங்கள் அப்பா வருக. அருஜோதி ஆணையங்கள் அப்பா வருக. அருஜோதி ஆணையங்கள் அப்பா வருக. அருஜோதி ஆணையங்கள் அப்பா வருக. அருளாட்சி பெற்ற எங்கள் ஐயா வருக. அருளாட்சி பெற்ற எங்கள் ஐயா வருக. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும்